மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒன்று, இன்னும் ஒரு 2 வாரங்களில், இன்றைக்கு தேதி 10, ஒரு 19 நாட்களில் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. அப்படிங்கிறது ஒரு எல்லோருக்குமே தெரிந்த, ஒரு பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. 2029 மார்ச் மாதம் 25வது வருஷம், இந்த வருஷம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நடக்குது. அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 பஞ்சாங்கங்கள் இருக்கிறது என்பதை நடைமுறையில் ஓரளவுக்கு புரிந்தவர்கள், ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு 2 பஞ்சாங்கம் என்கின்ற ஒரு நடைமுறை அமைப்புகள் எல்லோருக்குமே பெரும்பாலும் தெரியும். வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்கின்ற 2 நடைமுறைகள் இருக்கின்றன. இரண்டிலையும் பெரிய வித்தியாசங்கள் வராது. ஒரு 6 மணி நேர வித்தியாசங்கள். சிறிய கிரகங்கள், சந்திரன் 2.25 நாளைக்கு மாறும்போது ஒரு 6 மணி நேர வித்தியாசங்கள், சூரியனுக்கு பெரிய வித்தியாசங்கள், இந்த மாதிரியாக வராத ஒன்று சனிப்பெயர்ச்சியில் மட்டும் இந்த வருஷமா அடுத்த வருஷமா என்கின்ற நிலைமை பெரும்பாலான ஜோதிட ஆர்வலர்களுக்கு வந்துடுறது. கோவிலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சனி பகவானுக்கென்று சொல்லப்படக்கூடிய திருத்தலமான திருநள்ளாறுல மற்றும் சனி அமைப்புகள் எல்லாத்துலேயுமே வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம், ஒரு வருஷம் கழிச்சு தான் நடத்துகிறாங்க. அப்படிங்கிற தன்மையில் பெரும்பாலான டிவி அமைப்புகள், தொலைக்காட்சி அமைப்புகள், யூடியூப்லலாம் இப்போவே இது சனிப்பெயர்ச்சி போட்டாங்களே, எந்த சனிப்பெயர்ச்சி உண்மையானது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல் போன்ற அமைப்புகளில் நிறைய இதில் இது சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னா, வாக்கிய பஞ்சாங்கம் என்பது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது இரண்டிற்குமான ஒரு வித்தியாச அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஞானிகள் என்கின்ற ஜோதிடத்தை ஆரம்ப காலத்துல சொன்ன ஞானிகள் சொன்னதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அதற்கடுத்து வரக்கூடிய மனிதர்கள் அப்டேட் பண்ணி திருத்தினது திருக்கணித பஞ்சாங்கம். ஆகவே இந்த திருக்கணித பஞ்சாங்கம் சொல்வது சரியல்ல, கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்படக்கூடிய அடுத்த வருஷம்தான் சரி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்க ஆதரவாளர்களுடைய ஒரு வாதமாக கண்டிப்பாக இப்போது இருக்கிறது. இது உண்மை இல்லைங்க. இதை பற்றி நான் நிறைய இடங்களில் நிறைய சொல்லிட்டேன். ஒரு நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ண காலகட்டங்களில், இப்போ உலகம் முழுக்கவே தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகள்லையும் எல்லா மாநிலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்க முறை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. ஏன் ஒழிச்சிட்டாங்கன்னா, அது தப்பாகி போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைனால. எல்லாமே ஒரு அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய சில நிலைகளுக்கும் கிரகங்கள் இருக்கக்கூடிய சில நிலைகளுக்கும் வித்தியாசம் வருகிறது என்பதால், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பே வாக்கிய பஞ்சாங்க முறை, அதாவது இப்போ இந்த அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய பஞ்சாங்க முறை, நம்ம இந்தியாவை பற்றி மட்டுமே பேசுவோமே, இந்தியாவில் முழுக்க வாக்கிய பஞ்சாங்க முறை தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எந்த மாநிலங்களையும் கிடையாதுங்க. கடைசியா ஒரு முக்கியமான கோவில்னு சொன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைசி வரை கொஞ்சம் கையாண்டு கொண்டிருந்த வாக்கிய பஞ்சாங்க முறையில பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கோவில் திருப்பதி கோவிலுங்க. அந்த திருப்பதி கோவிலில் கூட 2005 நினைக்கிறேன், ஒரு 20 வருடமாக வாக்கிய பஞ்சாங்கத்தை முற்றாக ஒழித்து விட்டு, உண்மையை சொல்லப்போனா பஞ்சாங்கம்லாம் பெருமாளுக்கு படிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து, பெருமாளே இன்றைக்கு இந்த திதி, இந்த நட்சத்திரம், இந்த யோகம், இந்த கரணம், இன்றைக்கு காலை பொழுது புலரும் போது இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் படிக்கிற வழக்கம் மரபு ரீதியாக உண்டு. இந்த அமைப்புகள் எல்லாம் இப்போ ஒரு 20 வருஷமாகவே திருப்பதியில கூட திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிதாங்க நடத்துறாங்க. வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் ஆந்திரா முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களையும், இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கட்டும், இங்கே நம்முடைய கேரளாவாக இருக்கக்கூடிய கோயில்களாக இருக்கட்டும், இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே திருக்கணிதப்படி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி தாங்க சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் சில பேர், கொஞ்சம் பேர், ஒரு 10% 20% பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய உண்மை தன்மையை நிறைய பேர் தெரிஞ்சுக்காம, வாக்கிய பஞ்சாங்கம் தாங்க கரெக்டு, எனக்கு அதுதான் கரெக்டாக வருது, இதுதான் கரெக்டாக வருது அப்படின்னு தவறான இந்த பஞ்சாங்கத்தின்படி மரபு ரீதியாக வரக்கூடிய சில விஷயங்கள், மரபு ரீதியாக கோவிலில் கொண்டாடு, பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ என்ன, எந்த கோயிலில் எந்த சாமி கும்பிட்டா என்ன, நமக்கு என்ன ஆக போகுது என்கின்ற ஒரு மெத்தனமான போக்கின் காரணமாக தவறான வாக்கிய பஞ்சாங்கப்படி தமிழ்நாட்டில் இன்னும்
கோவில்களில் மட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான தகவல்கள் இருக்குது. இந்த வாக்கிய பஞ்சாங்க ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்கியம் தெய்வத்திற்கு, மனிதனுக்கு திருக்கணிதம், அப்படி இப்படின்னு ஒரு உல்டா கதையெல்லாம் பேசுவாங்கங்க. இது அப்படிலாம் கிடையாதுங்க. 1935 நினைக்கிறேன், 1935 கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 90 வருடங்களுக்கு முன்பாக காஞ்சி தெய்வம் மகா பெரியவர், சகல வேதங்களையும் கற்றுணர்ந்த பண்டிதர், ஜோதிட சாஸ்திரத்தை முழுக்க தெரிஞ்சவர், இந்த வாக்கிய பஞ்சாங்கம் 90 வருஷத்துக்கு முன்னாடியே தப்பா போகுதே, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் தாங்க இந்த வித்தியாசம் வந்துகிட்டு இருந்தது. மகா பெரியவர் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இந்த விஷயத்தினுடைய இதை தீர்க்க வேண்டும். கணிதத்திற்கும், உண்மையான கணிதத்திற்கும், கோவிலில் கொண்டாடப்படுகின்ற அமைப்பிற்கும் வித்தியாசம் வருகிறது என்பதை ஸ்ரீ மகாபெரியவர் காஞ்சி தெய்வம் அவர்கள் உணர்ந்து 90 வருடத்திற்கு முன்பு 1935 ஒரு மாதிரியான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. நம்மெல்லாம் செய்ய முடியாதுங்க, இங்கே அரசாங்கங்கள் இதெல்லாம் செய்யறதை விட ஒரு தெய்வம் செய்வது தான் சரியான அமைப்பாக இருக்கும்னு அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த சதஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விவாதத்தில் மகா பெரியவர் அவர்கள் திருக்கணிதமே சரியானது, இனிமே தமிழ்நாட்டு கோவில்களில் திருக்கணிதப்படி இது கொண்டாடப்படட்டும் அப்படின்னு துல்லியமான ஒரு தீர்ப்பை சொன்னாங்க. அதில் கூட இன்னைக்கு உருட்டல் பரட்டல் சொல்லி மகாபெரியவர் வாக்கியம் கோவில்களுக்கு, திருக்கணித மனிதர்களுக்குன்னு சொன்னதா சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லப்படலைங்க. அவருடைய ஆதாரபூர்வமான பேச்சு அமைப்பின்படியே எல்லா கோவில்கள்லையும் இனிமேல் சனிப்பெயர்ச்சி, ராகியது பயிற்சி, குரு பயிற்சி, வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் வித்தியாசங்கள் நிறைய வந்து விட்டதால், உண்மையான கிரகங்கள் இருக்கின்ற தூரத்தின் அமைப்பை திருக்கணிதம் மட்டுமே சரியாக காட்டுவதால், வாக்கிய பஞ்சாங்கம் பிழையாக போனதால், வாக்கிய பஞ்சாங்கத்தை முற்றாக தவிர்த்துவிட்டு திருக்கணிதப்படி பெயர்ச்சி கொண்டாடணும்னு 1935 மகாபெரியவர் காஞ்சி தெய்வம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள் என்பது தாங்க உண்மை. ஆனால் அந்த இடத்துல சில பேர் அதில் ஏற்றுக்கலைங்க. அந்த இடத்துல சில பேர் ஏற்றுக்கலை. சில சலசலப்புகள் வந்தது. அப்போது காஞ்சி தெய்வம் அவர்கள் சற்று இளையவராக இருந்தார். வாக்கிய பஞ்சாங்க கணிதர்கள், பஞ்சாங்கத்தை சிருஷ்டிகர்த்தாக்கள் கொஞ்சம் முதியவர்களாக இருந்தார்கள். ஒரு சில நிலையில சலசலப்புக்கு பிறகு இதுல இந்த தீர்வு இப்போதைக்கு வராதுன்றதுனால மகாபெரியவர் என்ன சொல்லிட்டாருன்னா, காஞ்சி மடத்துல, ஸ்ரீ மடத்துல இந்த மடம் சம்பந்தப்பட்ட அத்தனை கோவில் நிகழ்வுகள்லையும் இனிமேல் திருக்கணிதமே பின்பற்றப்படும் அப்படிங்கிறத அவருடைய தெளிவான தீர்ப்பாக சொல்லிவிட்டு அவர் எழுந்திருத்ததற்கு பிறகு 1935 நம்முடைய இந்து மதத்தின் மகா பிரதிநிதியாகிய இந்து மத கோயில்களில் ஒரு வேத வாக்கு போல கருதப்படக்கூடிய இந்த மகாபெரியவருடைய வாக்கு அவருடைய ஸ்ரீமடத்தில் இப்போது 80-90 வருஷங்களாக, 90 வருஷம் ஆச்சுங்க, திருக்கணிதப்படி தான் கொண்டாடுறாங்க. காஞ்சி கோவில்கள், காஞ்சி சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், மகாபெரியவருடைய ஸ்ரீமடமாக இருக்கட்டும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி கொண்டாடப்படுங்க. ஆனால் மகாபெரியவர் சொன்னதே சற்று திரித்து கொண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டு கோவில்களுக்கு அப்படி கொண்டாட சொன்னார், இப்படி கொண்டாட சொன்னார்னு எல்லாம் மாற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ மெதுமெதுவாக 1 மாதம் 2 மாதமாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த வித்தியாசம் திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் அப்படியே 1 வருஷமா 12 டிகிரியா இப்படி போகிற போக்க பார்த்தா கிண்டலா சொல்லப்போனா ஒரு சனிப்பெயர்ச்சி வந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சனிப்பெயர்ச்சி வாக்கியத்தில் வரும் போலன்ற அளவுக்கு சற்று ஒரு மாதிரியாக வந்து விட்டது. ஆகவே ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், ஜோதிடத்தை ஓரளவிற்கு உணர்ந்தவர்கள் நன்றாக தெளிவாக இதை தெரிஞ்சுக்கலாம். உண்மையில் சனிப்பெயர்ச்சி என்பது 2025 இந்த வருஷம் இன்னும் ஒரு 19 நாளில் வரப்போகின்ற சனிப்பெயர்ச்சி தான் உண்மையான சனிப்பெயர்ச்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்க குழப்பங்கள் சாதாரண ஒரு மனுஷனை நட்சத்திரம் இதிலெல்லாம் குழம்பும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் பிறக்க போகிற எல்லா குழந்தைகளுக்கும் சனியை கும்பத்திலே போட்டிருப்பாங்க, மாறினதா கணக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் உண்மை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையிலேயே வாக்கிய பஞ்சாங்கம் பிழையானது, பொய்யானது, தெய்வ குற்றம் என்பதற்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். வாக்கிய பஞ்சாங்கம் தெய்வ குற்றம். தமிழ்நாட்டில் உண்மையில் தவறான திதி, தவறான நட்சத்திரம் போன்ற அமைப்புகள்ல ஆலய விழாக்கள் நடத்தப்படுகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. அது தெய்வ குற்றங்க. ஆனா தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா எதை எப்ப மாத்துறதுன்ட்டு. கிட்டத்தட்ட இப்ப திருக்கணிதத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுகின்ற அத்தனை அமைப்புகளும் வந்து கொண்டே இருக்கிற நிலைமையில இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ 5 மாசமோ 5 வருஷமோ எப்பவோ கூடிய சீக்கிரம் திருக்கோவில்கள்லையும் கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி தான் சனிப்பெயர்ச்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி கண்டிப்பாக கொண்டாடப்படுங்க.
இதுல இன்னொன்னு இந்த இடத்துல எல்லாருக்குமே சொல்ற பொதுவான ஒன்றை சொல்லிடுறேன், ஒரு தெளிவா எல்லாருக்குமே அது புரியாது. வாக்கிய பஞ்சாங்கம் ஞானிகள் சொன்னது இல்லைங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கிய பஞ்சாங்கம் ஞானிகள் சொன்னதுங்க. அதை மாத்துறதுக்கு யாருக்குங்க அதிகாரம் இருக்கு? மனுஷங்க இப்பத்தானங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி தானங்க திருக்கணிதத்தை கண்டுபிடிச்சாங்க. நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்கணுமா இப்படின்றது ஒரு சாராரோட வாக்குவாதங்க. உண்மையிலே சொல்ல போனா வாக்கிய பஞ்சாங்கம் மனிதர்கள் கண்டுபிடித்தது, பின்னாடி வந்தது. திருக்கணிதம் தான் முன்னாலேயே வந்தது. திருக்கணிதம் தான் ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆரியபட்டராக இருக்கட்டும், ஸ்ரீ பிரம்மகுப்தராக இருக்கட்டும், அல்லது வராக மகராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஆதி காலத்துல 1500 2000 வருடங்களுக்கு முன்பாக திருக்கணித முறையைத்தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஒரு பொய் பிரச்சாரம், காலத்தால் முந்தியது வாக்கிய பஞ்சாங்கம் என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை நம்புகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். காலத்தால் முந்தியது திருக்கணித பஞ்சாங்கம் தான். இடையில 12ஆம் நூற்றாண்டுல வந்த வரருசி என்கின்ற ஜோதிடர் வாக்கிய திருக்கணித பஞ்சாங்க கணிதங்கள் சற்று புரிந்து கொள்வதற்கு கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால அவற்றை எளிமையாக்கி, ஜோதிட பாசையில சொல்ல போனா டிகிரிகளாக இருந்ததை வாக்கியங்களாக பாதங்களாக மாற்றி சற்று எளிமையாக வரருசி என்கின்ற மனிதன் கொண்டு வந்தது தாங்க வாக்கிய சித்தாந்தம். ஆக ஞானிகள் கண்டுபிடித்தது திருக்கணிதம். ஞானி அல்லாத ஒரு மனிதர் ஜோதிட ஒரு மேதை கண்டுபிடித்த அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உருவாக்கிய சித்தாந்தம் தாங்க வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இன்னைக்கு ஒத்து வரல, அதாவது அப்டேட் பண்ணப்படலை, அது திருத்தப்படாமல் வந்ததுனாலேயே அதனுடைய தவறுகள் அப்படியே நீண்டு கொண்டே போய் இன்றைக்கு ஒரு வருடம் வித்தியாசப்படுற அளவுக்கு வந்துருச்சுன்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூர்லேயோ டெல்லியிலையோ நினைக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்க ஆதரவாளர்கள் கர்த்தாக்கள் எல்லாமே இனிமே வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம வெளியிட வேணான்ட்டு மற்ற மொழிகள் எல்லாம் நிறுத்திட்டாங்க. 2006 ஆந்திரால வாக்கிய பஞ்சாங்கம் அப்படியே கைவிடப்பட்டு சூரிய சந்திரர்களை மட்டும் வாக்கியத்தில் வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்களை திருக்கணித பஞ்சாங்கத்தில் கழிச்சு வேற மாதிரி அங்கேயும் இப்போ வாக்கிய பஞ்சாங்கம்ல சித்தாந்த பஞ்சாங்கம் என்கின்ற பேரில் அது வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இந்த தவறான வாக்கிய பஞ்சாங்கங்கள் வருகிறது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படிப்படியாக செல்வாக்கு இழந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே எந்த விதத்திலும் குழப்பங்கள் இல்லாமல் காலத்தால் முந்தியது திருக்கணிதமே, இடையில் வந்ததுதான் வாக்கியம் என்பதை இது ஏற்கனவே திருக்கணிதமா வாக்கியமான்ற வீடியோல நிறைய லைவ்லயே பேசியிருக்கிறேங்க. இதுதான் இன்றைக்கு என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய ஃபாலோவர்களுக்கும் ஒரு அக்கறையின் காரணமாக எல்லாருக்குமே இப்போ சேனல்கள் எல்லாருமே கேட்டாங்கன்னா எல்லாருமே பேட்டி கேட்கறது எடுத்துதான் கேட்குறாங்க. ஐயா வாக்கியம் முந்தினதா இது முந்தினதான்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஆக மாணவர்கள் திருக்கணிதமே சரி என்பதிலும் காலப்போக்கில் திருக்கணிதம் உலகத்தின் மிக முக்கிய, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே பெரும்பாலான கோயில்களில் திருக்கணிதத்தில் தான் கொண்டாடுறாங்க. ஆக தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கு படிப்படியாக திருக்கணிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு 10% 20% மற்றும் அறநிலைத்துறை ஆளுமையில் இருக்கக்கூடிய கோவில்கள் மட்டும்தான். அது கூட இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோங்க தவறு என்பதை முழுக்க தெரிந்து விட்டதற்கு பிறகு தவறான ஒரு முறை பின்பற்றப்படாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆகவே நாம் எந்த நிலையிலும் திருக்கணிதப்படி இந்த வருஷம் கொண்டாடப்படுகின்ற இந்த அமைப்பு, இந்த பயிற்சியே உண்மை என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கலாங்க. இப்போ சரி, இதை விட்டுருங்க. 12 ராசிக்காரர்கள், இப்போ மேஷம் முதல் 12 ராசிக்காரர்கள், இப்போ சனி பயிற்சினால என்ன நடக்கும், சனி பயிற்சியில் என்னென்ன பலன்கள் இருக்கும், ஏகப்பட்ட சேனல்களை நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய சேனலில் நான் கொஞ்சம் லைவாக பேசணும் இல்லையா? சரி, மேஷம் முதல் இப்போ சனி என்ன நடக்குது, கும்பத்திலிருந்து இப்போ மீனத்திற்கு மாறுகிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு மாறக்கூடிய இந்த சனி என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இருந்த அவர் ஆட்சி வீட்டில் இருந்தவர் இப்போ சுப வீடு என்று சொல்லப்படக்கூடிய இதுல போறார், குருவின் வீட்டில் போறார். பெரும்பாலும் ஒரு பொது கருத்தாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நன்மைகளை தரக்கூடிய ஒரு சுப வீட்டில் போறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பெரும்பாலான கஷ்டங்களை அவர் கொடுக்க மாட்டார் என்பதாக நம்பலாம். சரி, பொது பலனாக என்ன பண்ணலாம்? பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசியும் கடகராசியும் அஷ்டம ஜென்மச்சனியிலிருந்து விலகப் போகின்றன. அவர்களுக்கு ஒரு நிலையில நல்ல விதமான ஒரு பலன்கள்லாம் நடக்கும். மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் பெரிய தீமை கஷ்ட நஷ்டங்கள் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கொடுத்துறாது. முதல்ல சனிப்பெயர்ச்சி என்ன நடக்கும் என்பதை இப்போ ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவே பார்த்துடலாங்க, லைவ்லயே பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி 7.5 சனி ஆரம்பிக்கிறது.
ஏழரைச்சனி அப்படின்னாலே அப்படியே கடுமையாக கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிடும். அப்படியெல்லாம் மேஷராசிக்காரங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. உண்மையில் ஏழரை சனி என்பது அந்த நடுப்பகுதியில் வரக்கூடிய ஜென்மச்சனி மட்டும்தான் பாதிப்புகளை கொடுக்கும் என்பதால் பெரிய அளவில் சோதனைகள் அப்படியே கண்டிப்பாக வெறும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. ஆனாலும் ஒன்று சொல்லணும், விரயச்சனியாக வருகிறார். 12ஆம் இடத்துல விரயச்சனியாக வருகிறார். விரயச்சனி என்ன செய்வார்? நல்ல வருமானத்தை கொடுப்பாருங்க, ஆனால் விரயத்தை கொடுப்பார். காசு பணத்தை மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார். அதே நேரத்தில் அந்த காசு பணத்தை சேமித்து வைக்க முடியாதபடி விரயங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். ஆகவே ஒரு நிலையில சனிப்பெயர்ச்சியுடைய உண்மையான தன்மை எதிலையும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய தன்மை மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்றபடி சனி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. 8 கிரகங்கள் இருக்கு இல்லையா? மேஷராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய ஆளுமை ஆதிக்கம் போன்றவைகள் கொஞ்சம் நல்ல பலனாகத்தான் இருக்கிறது என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. மற்ற கிரகங்கள் என்ன? இதற்கடுத்து சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி இருக்குது. அதுக்கடுத்து மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு கேது அப்படியே ஒரு 40 நாளில் மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய லாபங்களை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்திற்கு ராகு கேதுக்கள் மாறுவதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் உண்மையிலேயே வராதுங்க. அதே நேரத்தில் இந்த 7 சனியை நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். முதல் சுற்றாக 18 வயதிலிருந்து ஒரு 25 வயசு 26 வயசுக்குள்ள நல்ல விதமாக தன்னுடைய முழு அமைப்பையும், அதாவது விவரம் தெரிஞ்ச காலத்திலேயே சின்ன வயசுல டீனேஜில் 7 சனி வந்துருச்சுன்னா 2வது கட்டமாக வரும்போது ஒரு 48 வயசு 50 வயசு ஆகுங்க. அந்த 2வது கட்டமாக வர்றது அப்படித்தாங்க. அதாவது 7 சனியில பிறக்கும் போதே ஒரு 7 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அது செயல்படாதுங்க. நடுப்பகுதியில் 18 வயசுக்கு பிறகு உங்களுக்கு கருத்து தெரிந்ததற்கு பிறகு 7 சனி வந்திருந்தால், நீங்கள் கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்திருந்தால், அது பின்னால 50 வயசுல வரும்போது 2ஆம் சுற்று பொங்கு சனியாக செயல்படும். ஆகவே 50 வயதுகளை நெருங்கி கொண்டிருப்பவர்கள், 50 வயதுகளை தாண்டியவர்களுக்கு, மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக அந்த 7 சனியில இருக்கவே இருக்காது. ஸோ 7 சனியை பத்தி கண்டிப்பா மேஷராசிக்காரர்கள் பயப்படவே தேவையில்லை. அவர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது போன்ற அமைப்புகள், வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நமக்கு இல்லையோ அதெல்லாமே நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் 7 சனியில நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் 50 வயசுக்கு மேற்பட்ட பின்னாடி 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு 7 சனி இப்போ ஆரம்பிக்க போது ஸ்திரமில்லாத வேலை இருக்கும், ஸ்திரமில்லாத தொழில் இருக்கும். ஆனாலும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் வராது. ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் தோல்விகள், சோதனைகள் போன்ற அமைப்புகள் இருக்கும். இடமாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம் போவீங்க. அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்து ஒரு தொழில் பண்றதோ, வேலை செய்யறதோ, படிக்கிறதோ போன்றவைகள் 7 சனியில நடக்கும். ஏன் அப்பா அம்மாவை பிரிகிறோம்? இங்க வீட்டில் இருந்தா தாய் தந்தையர் ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. ஒரு பையன் காலேஜை விட்டு ஸ்கூல் விட்டு போறான்னு வைங்க, அப்படி யூனிஃபார்மை கூட கழட்டாம நேரம் பெட்ரூமுக்கு போறான்னா பெத்த தாய் என்ன பண்ணும்? காப்பியை தூக்கிக்கிட்டு அல்லது ஏதாவது டிஃபன் தட்டை தூக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடும். அதுக்கு தான் நான் புள்ள பெற்றுருக்கிறோம். என் புள்ள படிச்சுட்டு, என் புள்ள வேலை செஞ்சுட்டு அப்படியே களைப்பா வந்திருக்குதேன்ட்டு பெட்ரூம்ல இவர் ஷூவை கூட கழட்டாம போவார். அங்கே போய் காப்பியை கொடுத்துட்டு பெத்த தாயோ தகப்பனோ ஷூவை கழட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெளிநாடு போனீங்கன்னா எந்த அம்மா அப்பாவும் காப்பியை தூக்கிட்டு பின்னாடி வரமாட்டாங்க. சோறு தண்ணிக்கு லாட்டரி அடிக்கணும், தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். தாய் தந்தையுடைய அருமையை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு தூர இடங்கள்ல இருக்கும். ஆகவே வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு நகர்த்தக்கூடிய தன்மை இது இளைய பருவத்தினருக்கு, மேஷராசிக்காரங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரியான குடும்ப ஹோம் சிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஹோம் சிக் வரக்கூடிய அமைப்பு, உறவுகள் நட்புகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, வேலை இந்த அமைப்புல, படிப்பு அமைப்புல முழுமையாக எதையும் செயல்படுத்த முடியாம கவனங்கள் திசை மாறுகின்ற அமைப்பு. இதெல்லாம் மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஒரு 25 வயசு பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சவங்களுக்கு செட்டில் ஆகாத தன்மையை இந்த 7 சனியில விரயச்சனி கொடுக்கும். சம்பளம் வாங்க முடியும், அந்த வாங்குற சம்பளத்தை முழுக்க சேர்த்து வைக்க முடியாதபடி இருக்கும். ஆனா 7 சனியில திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற எந்த தடைகளும் கண்டிப்பாக இருக்காது. அவர்களுக்கு நல்ல நிறைவாகவே திருமணம், புத்திர பாக்கியம்லாம் எந்த விதத்திலையும் ஒரு பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியங்க. 7 சனியால பாதிக்கப்படுகின்ற ராசிகள் மட்டும்தான் கொஞ்சம் பின்னடைவுகளை சந்திக்குமே தவிர பெரும்பாலும் கோச்சார பலன்கள் என்பது ஒரு 30% தான் அப்படின்றத நான் நிறைய இடங்கள்ல சொல்றேன். ஆயினும் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் எந்த விதத்திலும் தடைப்படாது. அது வழக்கமாக போகும். வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் மேஷராசிக்காரர்களுக்கு ஆகும். 4-5 வருஷம் அப்படின்னு சொல்றத நான் அடுத்த சனிப்பெயர்ச்சியில 2027 6வது மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த 2வது ஜென்மச்சனி வரும்போது மட்டும் சில பல இடர்கள் இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை செய்யாது. மாறாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பலனை செய்யும் என்பதுதான் உண்மை. ரிஷபம்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான சனி பயிற்சிங்க அது. இந்த இடத்துல ரிஷபம், துலாம், மகரம் ஆகிய 3 ராசிகளுக்கு சனி மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். பொதுவாக 3, 6, 11ஆம் இடங்கள்ல சனி வந்து நல்ல பலன்களை செய்வார் என்பது ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறது. சில மூல நூல்களில் 10ஆம் இடத்தை சொன்னாலும் கூட நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு 3, 6, 11 தாங்க. இப்ப 11ஆம் இடத்திற்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறார். அதை விட ரொம்ப முக்கியம், நான் இப்பதான் சொன்னேன், சனி மட்டும் கிரகம் இல்லைங்க, அவர் வந்து குருவும் இருக்கிறாரு, ராகு கேதுக்களும் இருக்கு. இன்னும் ஒரு சனி பயிற்சி நடந்து ஒரு 40 நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குருப்பெயர்ச்சி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மே மாசம் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துல மாறுதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அட்டகாசமான நல்ல மாற்றங்கள், நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நிலை கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய யோக பலன்கள் சர்வ நிச்சயமாக இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு 2 வருஷம் என்னங்க நடக்கும்? லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நினைச்சதை செய்ய முடியும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இந்த பலன்கள் இருக்கும். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ, திருமணம் ஆகாதவர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனாலையும் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அக்டோபர் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகே புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்ற உறுதிகள் தெரிந்து இந்த வருட இறுதி அடுத்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கல்வி முழுமை பெறாதவர்கள் அந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், எல்லா படிப்பும் நல்ல விதமாக படிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வசதி வாய்ப்புகளை எதிர்பார்த்திருப்பவங்க, ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இல்லை என்கின்ற மாதிரியான சூழ்நிலையில வச்சிருக்கிறவங்க, வேலை சரியில்லை, டார்கெட் வேலை, தொழில் சரியில்லை, இது வரைக்கும் முன்னேற்றமே இல்லை, 30 வயசாச்சு, இது வரைக்கும் லாபத்தை பார்க்கல, இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வெற்றிகள் கிடைக்கும்ன்றது வழக்குகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எதையும் யாரையும் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் காதல் தோல்வி, அந்த தோல்வி, இந்த தோல்வி, தோல்வின்னு வந்துட்டாலே அது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி என்கின்ற வருகின்ற அமைப்பு. வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாயம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு கணவர் குழந்தைகள் போன்றவர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டம், மன அழுத்தம் போன்றவைகள் தீரக்கூடிய அமைப்புன்னு அட்டகாசமா நல்லா இருக்க போதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போது நான் கோச்சார ரீதியாக பலன் சொன்னாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்புல ஏதேனும் ஒரு நல்ல தசாபுக்தி அமைப்புகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்குமாயின், பருத்தி புடவையா காய்ச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்சது இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டுக்கு 2, 1க்கு 2 இரட்டிப்பாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம், தொட்டது துலங்கக்கூடிய நல்ல, அதுக்காக எதையும் செய்யலாம்னா நம்ம பாட்டு நேர்மையற்ற விஷயங்கள், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகளை எதிர்பார்க்க முடியாதுங்க. கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் சனி வருவது என்பது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்ற வகையில அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள், திருமணம், புத்திர பாக்கியம், குழந்தைகளின் மேலில் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள், தங்களுடைய கடன் தொல்லைகள், தங்களுடைய ஆரோக்கிய குறைவுகள், இது போன்ற என்னெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அது எல்லாமே இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அட்டகாசமான சனி பயிற்சி இந்த 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி வரப்போதுங்க. உண்மையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி மாறுகிறது. 10ஆம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி வர்றது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா 9 விட்டு விலகிறது பெரிய விஷயம். ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருந்தது, பாக்கியங்களை அனுபவிக்க இருந்த தடை, அப்பா அம்மா கிட்ட சண்டை சச்சரவு, அப்பாவுடைய உடல்நலம் சரியில்லாம இருந்தது, அப்பாவை பற்றிய பிரச்சனைகள், அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாம தந்தது, பூர்வீகத்தில் இருக்க முடியாம இருந்தது, முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இது எல்லாமே ஒரு 2 வருஷமா மிதுன ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல அளவுல இல்லை. அவங்க எல்லாருக்குமே தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். உண்மையை சொல்ல போனா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி நடந்தது பாருங்க, 2020, 21, 22 இந்த 3 வருஷம் தான் மிதுன ராசிக்காரர்களை போட்டு அப்படியே துண்டை புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துட்டாரு அட்டமத்து சனியில. அந்த அட்டமத்து சனியில திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும், மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் நெருப்பில் இட்ட விழுந்த புழுவாக துடித்தீர்கள் அப்படிங்கிறதா ஒண்ணு. அது மாதிரிலாம் இப்ப வராதுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதியாகி 9 கூடையவர் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை. ஆகவே தொழில் ரீதியாக நல்லா இருப்பீங்க. சமீபத்தில் அட்டமத்து சனியால பாதிக்கப்பட்ட நிலைமையை அடைந்து கொண்டிருந்த அத்தனை
மிதுன ராசிக்காரர்களுக்கும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இப்போ இருக்கிற குரு விரயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த விரயத்தை 6 மாதம் 8 மாதமா கடுமையான விரயம், அடிக்கடி பயணங்கள் போன்ற அமைப்புகள். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சுபத்துவமாக இருப்பதால் கடன் தொல்லைகள், வம்பு வழக்கு போன்றவைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலமாகவும் குரு பகவான் 1ஆம் இடத்துல வந்துடுறாரு. அந்த 1ஆம் இடத்துல 40 நாளைக்கு பிறகு, அதாவது மார்ச் 29 சனி பயிற்சி, மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சியில் பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசி சுபத்துவத்தை அடைகிறது, ராசி புனிதத்தை அடைகிறது. 5, 7, 9ஆம் இடங்கள் குருவின் பார்வையால் நல்லவைகளை நடக்கின்றன என்கின்ற போது புத்திரபாக்கியம், வேலை பாக்கியம், நினைத்தது நடக்கக்கூடிய தன்மை, தொழில் முன்னேற்றம், தடைகள் விளக்கம், நண்பர்கள் ஆதரவு, நட்புகள் கை கொடுத்து கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மை, வீட்டுக்குள்ளேயே இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கசப்புகள், பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு பிரிய தேவையில்லை என்கின்ற அமைப்பு. அட்டமத்து சனியில பிரேக்கப், லவ் பிரேக்கப் ஆகி ஒரு 2 வருஷமா பொம்பளையே வேண்டாம் ஆம்பளையே வேண்டான்னு நொந்து போய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. பரவாயில்லை, திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகள் எதுவும் இல்லாத நல்லதொரு அமைப்பு தாங்க. இப்ப ஒரு 70 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சனிப்பெயர்ச்சி ஆண்களாக இருக்கட்டும், அதுவும் மிதுன ராசிக்கார சகோதரிகள் அஷ்டம சனியில கடுமையா கஷ்டப்பட்டீங்க. அஷ்டமச்சனியில கடுமையான கஷ்டம் 2020, 21, 22 எல்லாம் சகோதரிகளுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே கணவர் குழந்தைகளின் பேர்ல கடுமையான மன அழுத்தம் இருந்தது. அதெல்லாம் இப்ப இல்லைங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷமா கோச்சார ரீதியா நல்லா தான் இருக்கிறீங்க. இது நீடிக்கப்படக்கூடிய தன்மையாக நல்ல விதமாக உண்மையில முன்னேற்றம் உள்ள ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுபமான யோகமான சனிப்பெயர்ச்சியா தாங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க் இந்த சனி பயிற்சியில. அப்படிலாம் என்னாவது கொட்ட போதா அப்படின்னா அதெல்லாம் கொட்டெல்லாம் போறதில்ல. இருக்கிற கஷ்டம் விலக போகுது. உண்மையை சொல்லப்போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு வித்தியாசமான சற்று ஆழமாக நுணுக்கமாக எதையும் விவரிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர். உண்மையில நல்லதெல்லாம் பெரிய யோகசாலிகளுக்கு நடக்கட்டும். பெரிய யோகக்காரங்க இருக்கிறாங்கல்ல, ஒரு துறையில பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள், மிக பிரபலமானவர்கள், பிறக்கும் போதே பணக்காரங்களா பிறந்து கஷ்ட நஷ்டமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரமாக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கெட்டவைகள் நின்றாலே போதும் அப்படிங்கிறத சொல்லுவேன். கடகராசிக்காரர்களுக்கு கெட்டது நிற்க போகிறது. சனி என்றால் என்ன, ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி தேடினவங்க, தெய்வ நம்பிக்கையை அடிக்கடி வந்தவர்கள், இந்த 2 வருடமாக படுபயங்கரமான கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்கள் தான். கடகராசியில புனர்பூச நட்சத்திரமா இருக்கட்டும், பூச நட்சத்திரமா இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரமா இருக்கட்டும், இந்த 3 ராசிக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலவீன அமைப்புகளை நிச்சயமாக அடைந்தீர்கள் என்பதுதான் உண்மைங்க. இந்த கஷ்டம் விலக போதுங்க. கடந்த 2 வருஷமா கடகராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. அவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல தொழில் நஷ்டம், காதல் தோல்வி, படிப்பு முழுமையடையாமல் போனது, குடும்பத்துல கவலை, மகன் மகளை பற்றிய பிரிவுகள், மகன் மகளை பற்றிய கவலைகள், தொழில் சுத்தமாக விரயம், வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய பெரிய விஷயம், குற்ற வழக்குகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நஷ்டம். பணம் சுத்தமா போச்சு, திருடன் ஆயிட்டேன், சோம்பேறி ஆயிட்டேன், நெகட்டிவான மனசே நெகட்டிவாக வந்துருச்சு. இந்த மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர் கதை, பிரிவு, இழப்பு, புருஷன் ஏமாத்திட்டார், காதலனை ஏமாத்திட்டார், லவர் ஏமாத்திருச்சு, அப்படி ஏமாத்திருச்சு, இப்படி ஏமாத்திருச்சு, 10 வருஷமா சேர்த்து வச்ச பணம் போச்சு, உழைப்பு போச்சு, எல்லாம் போச்சு. இதுதாங்க கடகராசிக்காரங்களுடைய அமைப்பு. கடந்த 2 வருஷமா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிடலாங்க, எல்லாம் சக்சஸ் ஆக போகுது. உயிரிழப்புகளை மட்டும், அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்க, சகோதர சகோதரி இழப்பு, கணவன் மனைவி இழப்பு, குழந்தைங்களுக்கு பேச்சு, இந்த மாதிரியான திரும்பி வர முடியாத இழப்பான உயிர் உறவு இழப்புகளை தவிர்த்து பணம் இழந்தவங்க, மரியாதை இழந்தவங்க, மானத்தை இழந்தவங்க, எல்லா இழப்புகளும் கண்டிப்பாக இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு வந்துருங்க. ஒரு 2 வருஷத்துல எந்திரிச்சு வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும், ஒரு அர்த்தமுள்ள ஒரு இது கிடைக்கும், துணை கிடைக்கும், உறவு கிடைக்கும், நல்ல அமைப்புகள் கிடைக்கும், எல்லாம் நேர்மையான விதத்துல கிடைக்கும். கஷ்டப்பட்டதற்கான அர்த்தம் புரியும். உண்மையை சொல்ல போனா கஷ்டம் வந்தா தாங்க என்ன இன்பம் என்பது தெரியும். ஒரு விஷயத்துடைய எதிர்த்தன்மையை வைத்துத்தான் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை. அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா
கஷ்டப்பட்டுட்ட அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இனிமேல் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றாற்போல் நடக்கும். கடனால் நஷ்டப்பட்டவர்கள், கலங்கியவர்கள், கடன் தீர்க்கக்கூடிய வழி, ஆரோக்கியத்தை இழந்தவர்கள், எதிர்ப்புகளால் ஒரு மாதிரியான கலக்கம் இருந்தவர்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கு மாட்டிக்கொண்டவங்க, வேலை போனவங்க, வியாபாரம் போனவங்க, தொழில் போனவங்க, கோடிக்கணக்கில் நஷ்டம், லட்சக்கணக்கில் நஷ்டம், ஆயிரக்கணக்கில் நஷ்டம், அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம், உறவுகள்னா என்ன, பணம்னா என்ன, இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. இத்தனை பிரச்சனைகளும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வாழ்க்கை வந்து ஜீபூம்பா கிடையாதுங்க. சும்மா அப்படியே மந்திரகாலினே தமிழ் சினிமாவில் தாங்க ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார் ஹீரோ. ஒரே பாட்டில் தனியாக பிரைவேட் ஜெட்டு வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவார். ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் போது தமிழ் சினிமா ஹீரோ வந்து பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு அம்மா தாயன்னு எதனா பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார், பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார். பாட்டு 3 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் முடியும் போது பிரைவேட் ஜெட்டு வச்சுக்கிற அளவுக்கு அப்படியே 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 ஜம்முன்னு போயிடுவார். அதெல்லாம் தமிழ் சினிமாவில் தாங்க நடக்கும், வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு 100% கஷ்டம் தீரப்போகிறது. கஷ்டம் தீர்வதற்கான வழிமுறைகள் தெரிய போகுது. மனசு தைரியமாக போகுது. இழந்த பெயரை திரும்ப பெற போறீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனவங்களுக்கு அது நல்லா இருக்க போகுது. நல்ல பேரை கெடுத்துக்கிட்டவங்க, தொழிலை கெடுத்துக்கிட்டவங்க, வேலையை கெடுத்துக்கிட்டவங்க, உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க, கெட்ட பழக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கடகராசிக்காரர்கள் ஒரு 2 வருடமாக இந்த 6 மணிக்கு மேல வரிசையா பைக்கா நிக்குது பாருங்க, அப்படியே கையை விட்டு ஒன்று வாங்குறீங்க பாருங்க, அந்த கடைகள் எல்லாத்துக்கும் போறதை அப்படியே நிறுத்திடுவீங்க. தானே ஒரு மாற்றம் நல்ல விதமாக வந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்து கணவன் மேல் நம்பிக்கை, மனைவி மேல் நம்பிக்கை, காதலன் மேல் நம்பிக்கை, காதலின் மேல் நம்பிக்கை, திருமணமாகக்கூடிய அமைப்பு, உறவுகளின் மேல நம்பிக்கை, குழந்தைகளை பற்றி நல்ல இதாக இருக்கிறது, எல்லாம் கிடைக்க போகின்ற படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அஷ்டமச்சனியின் பாதிப்புகளிலிருந்து பெரிய தொல்லைகளிலிருந்து விலகி வரக்கூடிய பணம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு, உறவுனா என்னன்னு புரிஞ்சு போச்சு, மாமா மச்சான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு, பொண்டாட்டி எப்படி உதப்பான்னு தெரிஞ்சு போச்சு, பொண்டாட்டியோட அண்ணன் மாமனார் வந்து எப்படிலாம் நம்மளை கேள்வி கேட்பான்றது தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு நடந்தது. இது எல்லாம் தெரிந்து விட்டதால் இனிமேல் எதுவும் சங்கடங்கள் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க. பெருசா உங்களுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க, இருக்கிறத புடுங்கினதை கொடுத்துட்டு போகுங்க சனி பயிற்சி. கடகத்திற்கு நிம்மதியை தரக்கூடிய அருமையான சனி பயிற்சிங்க அந்த சனி பயிற்சி. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா மீடியாக்களும் அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒன்றை சொன்னேன்னா, நான் உண்மையிலே கொஞ்சம் ஆழமாக எதையும் யோசித்து சொல்லக்கூடிய ஜோதிடன். அட்டமத்து சனி இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது என்றாலும் போன தடவை கடகத்திற்கு என்ன பண்ணாரோ அதை கொஞ்சம் கூட குறைக்காம பண்ணுவார் அப்படிங்கிறது உண்மைதானாலும், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் சனி வந்து கடுமையான பாவி என்பதால் கொடும் தீமைகளை, கொடும் துன்பைகளை, துன்பங்களை கொடுப்பார் என்றாலும் கூட எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு இருக்கு. ஜோசியத்திலே விதியை விட விதிவிலக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய சாஸ்திரம் இந்த சாஸ்திரம். விதிவிலக்குகளை எங்கே பொருத்தி எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதாங்க ஜோதிடத்தில் மிகப்பெரிய உண்மை. ஜோதிடத்தினுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பலன் சொல்லுதல் அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆக 8ஆம் இடத்துல அட்டமத்தனி வந்துட்டா எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. போன தடவை கடகத்தில் கூட பார்த்தீங்கன்னா 90% பேர் தான் கஷ்டப்பட்டாங்க, ஒரு 10% பேர் நல்லதான் நடந்தது. 10% பேர் கடகராசிக்காரங்களை வீடு வாங்கணும், வாசல்லாம் வாங்கத்தான் செஞ்சாங்க. பௌர்ணமிக்கு பக்கத்தில் சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள். ஆக இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பரிசாக கோட்சார வேதை என்கின்ற அமைப்புல இந்த 2.5 வருஷ பீரியட், 2.25 வருஷங்க, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி, சனி அட்டமத்து சனி ஆரம்பிக்கிறது. 2027 ஜூன் மாதம் அட்டமத்து சனி விலகுகிறது. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.25 வருஷம். இந்த 2.25 வருஷத்துல 1.5 வருஷ காலகட்டங்கள்ல 7ஆம் இடத்தில் ராகு வந்து விடுவதால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்புல அட்டமத்து சனி செயல்படாமல் ஸ்தம்பித்து போகின்ற ஒரு நிலைமை கோச்சார வேதையில சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சிருக்குங்க. இது எப்போதோ ஒரு முறை யாரோ ஒரு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒன்று. அந்த சுற்று இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. ஆனா ஒண்ணு ஒரு 40 நாள் போட்டு வாட்டும். இந்த வேதை வந்து மே மாதம் 18ஆம் தேதி தான் நடக்குது. ஏப்ரல் மாதம் முழுக்க, மே மாதம் முழுக்க. மே மாதம் 18ஆம் தேதி தான் கோச்சார வேதைக்கான 7ஆம் இடத்து ராகு பயிற்சி நடக்கிறது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 40 நாட்கள்ல ஏதாவது அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏப்ரல் மாதம் முழுக்க அஷ்டமச்சனி என்பதே பணம் பற்றிய புரிதலை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். எப்படியெல்லாம் ஏமாறலாம், ஆசை, பேராசை என்கின்ற ஒரு தூண்டிலை போட்டு அந்த தூண்டில் மூலமாக சொத்துக்களை, பணங்களை, மனத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை இழக்க வைப்பது தாங்க சிம்மராசிக்கார அஷ்டமச்சனியோடைய வேலை. யாரையும் நம்பாதீங்க.
அதுவும் ஃபேஸ்புக்கில் வர்ற தகவல் நம்ப வேண்டாம், இன்ஸ்டாகிராமில் வர்ற தகவலை நம்ப வேண்டாம், வாட்ஸ்அப்பில் வரக்கூடியதை எதையும் பார்க்காதீங்க. அந்த லிங்க் அனுப்பு, அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இதை அழுத்தினா உனக்கு 1 லட்சம், அதை அழுத்தினா 10 லட்சம், இந்த ஆசை வார்த்தைகள். அப்புறம் தான் இப்போ இந்த சைபர் கிரிமினல், உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் வீடியோவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துட்டாலே பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு வர்றதெல்லாம் ஃபேக் கால் இல்லையா? இந்த ஃபேக் காலில் ஏமாறுறதெல்லாம் கோட்சாரத்தில் அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, தசாபக்திகளில் 6-8 தசாபக்திகளில் தாங்க அந்த ஏமாற்றம் இருக்கும். உழைத்து சேர்த்த பணத்தை இழப்பது என்பது அஷ்டமச்சனியுடைய இயல்புங்க. ஆனால் இதெல்லாம் நடந்துராது. ஏன்னா அந்த 1.5 வருஷம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த 1.5 வருஷத்தில் முன் 1.5 மாதம் பின் 3 மாதம் என்கின்ற அந்த பாக்கி அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. 1.5 வருஷத்துக்கு பெரிய கஷ்டம் வராது. ஆனால் அதற்கப்புறமும் 3/4 இருக்கு இல்லையா, 2.25 வருஷத்துல 1.5 போனால் 3/4 வருஷம் இருக்கு இல்லையா, 9 மாதம் இருக்கு இல்லையா, அந்த 9 மாதங்களில் சனி பேயாட்டம் ஆடுவார். ஆகவே 2026 பிற்பகுதியும் 2025 முதல் 40 நாட்களும் வேதை அமைப்புகளுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தில் கவனமாக இருங்க. மாமன் கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அவர் கூட சேர்ந்தேன், இவர் கூட சேர்ந்தேன், 10 லட்சம் கொடுமாப்பில், அடுத்த வருஷம் உனக்கு 1 கோடி, இப்படிலாம் சொன்னால் அவர் திருக்கோடியில் தான் கொண்டு வந்து நிறுத்துவார். காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் இந்த லவ் கிவன்லாம் இருக்குது பாருங்க, இந்த எனக்கு உயிர், எனக்கு அப்பா அம்மாலாம் வேண்டாம், இந்த பெண்ணு தான் எனக்கு, இந்த ஆணு தான் எனக்கு, என் உயிரே இதுதான், அப்படி இப்படின்ற டயலாக்லாம் அஷ்டமச்சனியில் செல்லுபடியாதுங்க. கடகராசிக்காரன்ட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்பாதவர்களையும் நம்ப வைத்து விடுவார் அஷ்டமச்சனி. இந்த பொண்ணு இல்லைன்னா நான் செத்து போவேன், இந்த ஆண் இல்லைன்னா நான் செத்து போவேன், எங்களை மாதிரி உலகத்திலேயே லைலா மஜ்னு மாதிரி காதலுக்கு இதெல்லாம் எங்களை மாதிரி யாருமே கிடையாது, இதெல்லாம் புட்டுக்குங்க, ஒன்றும் சரியாக வராது. வாழ்க்கையில் எப்படிலாம் அழுகிறது, பாத்ரூம்குள்ளே எப்படிலாம் தனியாக அழுகிறதுன்றதை கடகராசிக்கார்ட்ட கேட்டு பாருங்க, அதெல்லாம் அவர் சொல்லுவார். ஆக அஷ்டமச்சனி என்பது ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கக்கூடியது. ஒரு நிலையில் எப்படி இப்போ 60 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும். ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கோ ஒரு யுவதிக்கோ ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ காதல் என்கின்ற முறையில் ஒரு அனுபவத்தை கொடுத்து அதில் ஆண் எப்படி பெண் எப்படி நடந்து கொள்வான் என்பது போன்ற பிரிவினை அமைப்புகளையும் கொடுத்து ஒரு மாதிரி சனி வந்து ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடியது தாங்க. ஆக இயல்பாக இருங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் வந்துவிட போறதில்லை. ஆனால் கடனில் கொண்டு போய் மாட்டிவிடக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். ஆகவே கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க. வேலையில் இன்னொன்று, இந்த அஷ்டம சின்னத்தில் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். எதுவும் இருக்க தேவையில்லை. அதாவது மேலதிகாரியாக எதிர்த்து பேசுறது, நம்முடைய ஈகோவை தூண்டிவிடப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். எல்லாவற்றிற்கும் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக தேவைப்படுகின்ற அமைப்பு அஷ்டமச்சனியில் இருக்குங்க. அதை தவிர்த்து விட்டு எப்போவுமே நம்ம கிட்ட தாங்க இருக்கு தெய்வம், நமக்கு பரம்பொருள், நமக்கு துணை இருக்கிறது என்பதுதான் உண்மை. எவர் ஒருவர் எல்லா ஒரு நிலைமைகளையும் முழுமையான அமைப்புகளை புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய மனங்களை பற்றி நன்கு புரிந்து கொண்டு சத்தியம் மட்டும் எவன் பேசுகிறானோ, உண்மைக்கு அருகே உண்மைக்கு பக்கத்தில் உண்மையை மடி மீது வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனை யாராலும் அசைக்க முடியாதுங்க. நான் பொதுவாக தான் சொல்றேன். அப்போ உண்மை இருக்கும் பொழுது உங்களை யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மைகளில் பொய் பேசாமல் நேர்மையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அஷ்டமச்சனிக்கு அவசியம் தேவை. வியாபாரம் ஆரம்பிச்சிடாதீங்க, தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. உயிர் நண்பன் சொல்றவன் ஒரு கஷ்டம்ன்ற போது அவன் தான் முதல்ல உங்களை விட்டு தெருமுனையில் உங்களை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஒதுங்குறவனா அவன் தான் இருப்பான். உறவுகள்லாம் கை கொடுக்காது. அப்பா அம்மாவை புரிய வைக்கும், கணவனை புரிய வைக்கும், மனைவியை புரிய வைக்கும், மக்களை புரிய வைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல சங்கடங்களை தரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு இருந்தாலும் கூட வேதையின் காரணமாக பெரிய சோதனைகள் எதுவும் நடுப்பகுதியில் இல்லாம எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய சனியாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெருசா கவலைப்பட தேவையில்லைங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டகச்சனி என்கின்ற அமைப்புல 7ஆம் இடத்திற்கு போகிறார். 7ஆம் இடத்துல கூட அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை செஞ்சிட மாட்டார். 7ஆம் இடத்துல என்ன, கணவன் மனைவி பிரிவுகளை கொடுப்பார். கணவனை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு தூர இடத்துல வேலைக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபர் வர்றது, குடும்பத்தோட ஒன்றா இருக்க முடியாத ஒரு தன்மை, பிள்ளைங்களை பிரிஞ்சு போகிறது, குடும்பமாக இருக்க விடாமல் பண்ணுவார். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்பம் போன்றவையில். 2ஆம் இடம் குடும்பம் என்றாலும் கூட 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவியும் சேர்ந்தா தானே குடும்பம். அந்த சேர்ந்து இருக்கிற விஷயங்களே ஏதாவது ஒன்று பண்ணுவார். 2வது புருஷனுக்கு தெரியாமல் பொண்டாட்டி ஏதாவது செய்யுதோ, பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏதாவது, எனக்கு தெரியாமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதனா செய்கிறாளோ, துட்டு கொடுக்குறாளோ அப்படின்னு புருஷனை சந்தேகப்பட வைக்கிறது. எனக்கு தெரியாமல் அவங்க அக்கா தங்கச்சிக்கு எதனா செய்கிறாரோ அந்த மனுஷன் அப்படின்ற கணவன் மனைவிக்குள்ள சந்தேக விதைகளை விதைக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்து சனி செய்யும். அதில் என்ன தெரியுமா, சனியை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கருப்பாக குள்ளமாக காலம் நண்டி நடக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அறிமுகமாவார்.
இந்த அஷ்டம சனி, கண்டக சனி, இந்த 7-8 சனியிலாம் பார்த்தீங்கன்னா சனி மாதிரியே இருக்கக்கூடிய அருவருப்பான, அழுக்கான, கருப்பான, நொண்டி நடக்கக்கூடிய எல்லா நிலைகள்லையும் ஒரு சனியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவரின் மூலமாக குடும்பத்தில் தகராறு வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், நல்லா இருக்கிற புருஷன் முன்னாடிக்கிட்ட சந்தேகம் வரும். இதை மட்டும் நீங்க இயல்பாக இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது, ஆக இதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற அமைப்பில் குடும்பத்தை சிதைய விடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ஒன்றும் இதெல்லாம் செய்ய முடியாது. இதை இந்த வீடியோவே உங்களுக்கு கேட்காது, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க, அல்லது உங்களுக்கு நம்பிக்கை வராது. உண்மையை சொல்லப்போனால் 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்க போவது பிடிவாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. பெரிய அளவில் பிடிவாதம் பிடிக்க போறீங்க. எல்லாருக்குமே ஒரு பிடிவாதம் வந்துடும், கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நான் அங்கின்ற மாதிரியான ஒரு பிடிவாதம் வந்துவிடும். ஆக கண்டகச்சனி உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில நட்புகளை பிரித்தல், உறவுகளை பிரித்தல், கணவன் மனைவி அமைப்புகளை அப்படியே தடை பண்ணுதல், இதை விட முக்கியமா காதல் என்கின்ற அமைப்பினால பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினர் நிறைய பேர் சோசியல் மீடியா தான் பாக்குறீங்க, காதலன் காதலிட்ட ஏமாறுறது. இன்னொரு முக்கியமான பலன், 2 வருஷம் கழிச்சு என்னை பத்தி ஆச்சரியப்படுவீங்க. இப்பதான் லவ் வரும். கண்டகச்சனியில தான் 7ஆம் இடத்துல தான் ஒரு ஆணையோ பெண்ணையோ இளைய பருவத்தில் 20 வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த காதல் 2 வருஷம் நீடிச்சு அஷ்டமச்சனியில பிரியும். 2 வருஷம் கழிச்சு என்ன நினைப்பீங்க? அஷ்டமச்சனியில அழுக வைக்கிறதுலாம் இந்த மாதிரியான அறிமுகம், தொடர்புகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடியது இப்பதான். ஆனா மற்றபடி வேற கிரகங்கள் எல்லாம் நல்லா வலுவா இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல ராகுகேது பயிற்சி நடக்க போறது ஒரு 40 நாள்ல. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுகேது உங்களை காப்பாற்றத்தான் செய்வாங்க. தொழில் நஷ்டங்கள் பெருசா வராதுங்க. சொந்த வாழ்க்கையில தான் ஏதாவது குறைகள் வரும். கணவன் மனைவி ஆரோக்கியம் குறைவுபடும். இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இப்போ மனைவிக்கு 60 வயசு, எனக்கு 65 வயசு. மனைவியோட உடல்நிலை அமைப்புல நமக்கு கவலை வரும். நம்ம சம்பாதிக்கிறது நிறைய மருத்துவ செலவுக்கே போக வேண்டி வரும். இந்த மாதிரியான கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ சக விஷயங்களை நண்பர்கள் நட்புகளின் மூலமாக ஏதேனும் ஒரு சோதனைகள், விரயங்கள், செலவுகள், மன வருத்தங்கள் போன்றவைகளை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களை பிடிவாதக்காரனாக்குவார். ஒரு நிலையில அட்ஜஸ்டபிள், ஃபிளெக்சிபிள் எதுவுமே இல்லாதவராக கன்னிராசிக்காரர்கள் எனக்கு எப்படி ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கே யோசிச்சு பார்த்தா நான் எப்படி திடீர்னு இப்படி மாறிட்டேன் என்கின்ற மாதிரியான 7ஆம் இடத்து சனி ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நேர்மையற்ற சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறுக்கு வழி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சீக்கிரமா எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது, சீக்கிரமா எப்படி கவர்மெண்ட் வேலை வாங்குறது, இதெல்லாம் கொடுத்துடாதீங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்ட்டு யாருன்னா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேட்டாங்கன்னா கொடுத்துடாதீங்க. வேலையும் வராது, காசும் வராது. இதெல்லாம் இந்த 7ஆம் இடத்து சனி இப்ப அப்படியே 2 வருஷம் அப்படியே உங்களை தள்ளிக்கிட்டு போயிட்டு அட்டமத்த சனியில பெரிய இழப்பாக செய்வார். ஆக 2 வருடம் கழிச்சு என்னென்ன 2.5 வருஷம் கழிச்சு 2027ஆம் ஆண்டு 2028ஆம் ஆண்டு எதில் பாதிக்கப்பட போகிறீர்களோ கன்னிராசிக்காரர்கள் அதற்கான அறிமுகங்கள் இப்போது நடக்கும். இதைத்தான் ஷார்ட்டா நீங்க சனிப்பெயர்ச்சியில புரிஞ்சுக்கணும். சனிப்பெயர்ச்சியை வித்தியாசமா சொல்றேன் வேணாம். 2028 27 ஜூனுக்கு பிறகு காதல் தோல்வி வரப்போகிறது. காதலன் காதலி இப்போது அறிமுகம் ஆக போகிறார்கள். கல்யாணம் அப்ப பிரிய போது இப்பவே கல்யாணம் பண்ண போறீங்க. அதுக்காக கல்யாணம் பண்றவங்க எல்லாரும் பிரிஞ்சிருங்களான்னு கேட்காதீங்க. அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளின் படி கோச்சாரத்தை இணைத்தது இது நடத்தும். சனியில கல்யாணம் நடத்தாதாங்களா? நடக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். 2.5 வருஷம் இருக்கேன், எனக்கு வயசு 28 வயசு ஆச்சு, இன்னுமா 30 வயசு வரைக்கும் தள்ளிட்டு போறது அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக கல்யாணங்கள்லாம் நடக்கும். தசாபுக்தி அமைப்புகளை பொருத்தி பார்த்து தான் 7ஆம் இடத்துல இங்க கோச்சார ரீதியாக அவர் என்ன செய்யறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. நட்பு விரிசல்கள், கணவன் மனைவி உறவு, சொந்த வாழ்க்கை சோதனைகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை மட்டும் செய்வார். ஆனா வேலை, தொழில், இந்த மாதிரியான விஷயங்கள பிரச்சனைகள் இருக்காது. அலுவலகம் போன்ற அமைப்புகளில் பதவி உயர்வு இருக்கும், சம்பள உயர்வு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து அவர் 9ஆம் இடத்தை தான் பார்க்குறார். அப்பா அம்மா விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பிரச்சனைகளை தருவாரே தவிர இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழில் ரீதியிலான முன்னேற்றங்களை கொடுப்பாரு. காசு பணத்தில் கை வைக்க மாட்டார். 7ஆம் இடத்துல வரக்கூடிய கண்டகச்சனி காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கை வைக்காது. உடல் நலம், மனநலம், நட்பு, உறவு, கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் மட்டும் சோதனைகளை கொடுத்து வருமானத்தில் எந்த விதமான பங்கமும் இல்லாம நல்ல பலன்களை செய்யக்கூடிய யோக சனியாகவே அமைந்திருக்கிறது. ஒரு 60 மார்க் கொடுக்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நன்றாகவே அமைந்திருக்கிறது இந்த கண்டகச்சனி என்கின்ற 7ஆம் இடத்து சனி. துலாம், கொடுத்து வைத்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. இதான் 2025 சன் டிவியில் பேசும்போது அந்த ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த வருஷம் நடக்கிற 3 பெயர்ச்சியும் துலா ராசிக்காரர்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்குதுன்னு சொன்னேன். அதிர்ஷ்டசாலிங்க, யோகசாலிங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்.
தொட்டது துலங்க போகிறது, சந்தோஷம் இருக்க போகிறது, மகிழ்ச்சி இருக்க போகிறது, கனவு விழிக்க போகிறது, எண்ணம் நிறைவேறப் போகிறது, வாழ்க்கை முன்னேற்றமாக போகிறது, கோடிகள் குறைக்க போகிறது, லட்சங்கள் கொட்ட போகிறது. அப்படியே அடுக்கிக்கிட்டே போலாங்க துளாராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு 100 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஐயா, இது அப்படியே 100% எல்லாருக்கும் நடந்துருமா? இல்லைங்க. 90% துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன் இருக்கும். என்ன இருந்தாலும் 10% கஷ்டப்படுறதுக்குன்னே ஒரு ஜீவன் இருக்குங்க. அது பிறந்த ஜாதக அமைப்புன்னு சொல்லுவோங்க. இவ்வளவு நல்ல கோச்சார பலன்கள் இருந்தாலும் ஜாதகத்துல 6, 8 பாபத்துவமான தசாபுக்திகள் இருந்தா அப்படியே கோச்சாரம் ஓரளவுக்கு இழுத்து பிடிக்குமே தவிர பிறந்த ஜாதக அமைப்பு தான் முதன்மையாக நிற்கும். ஆயினும் ஒரு 90% துளாராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அமைப்புகளுங்க. கடந்த 2 வருஷமா என்னென்ன விஷயத்துல கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் தீரப்போகுது. கடன்காரனாக இருக்கிறீர்களா? கடன் போக போகிறது. எனக்கு ஒண்ணுமே இல்லையே, சம்பளம் கூட இல்லையே, எப்படி போகும்யா? பரம்பொருள் நினைச்சா எப்படி வேணாலும் போகும். எப்படி கடன் வந்தது என்பது உங்களுக்கே தெரியாது, எப்படி போக போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. எல்லாமே கிரகங்களுடைய செயல்கள்ல இருக்கு. நல்லவைகள் நடக்க போகிறது. இதுவரைக்கும் எந்தெந்த விஷயத்துல சோதனைகள் இருந்ததோ, ஏனென்றால் 6ஆம் இடத்தில் மாறக்கூடிய அந்த சனியோடு சேர்ந்து எல்லா கிரக அமைப்போல நல்லா இருக்குது ஒரு 2 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆரம்பிக்குது. அந்த சனி பயிற்சி 40 நாளைக்குள்ளேயே மே மாதம் 14ஆம் தேதி துளாராசிக்கு 9ல் குரு வந்து ராசியை பார்க்க போறார். ராசியை குரு பார்த்துட்டு இருந்து அற்புதமான ஒரு அமைப்பு. அதெல்லாம் எப்போ 2 வருஷத்துக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா நேரங்களையும் அவர் பார்க்கறது இல்லை. அப்போ 9ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கறது, ராசியை பார்க்கறதுன்றது ஒரு வருடம், கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாசங்கள் நீடிக்கக்கூடிய அந்த அமைப்பு அட்டகாசமாக இருக்கும். அதற்கப்புறம் ஒரு 4 நாளில் அப்படியே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடத்துல கேது வந்துடுறார். வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல கேது வருகிறது என்கின்ற முப்பெரும் பெயர்ச்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, குரு, ராகு, கேது பயிற்சி எல்லாமே அடுத்தடுத்து 40 நாட்கள்ல சாதகமான அமைப்புல யாரோ ஒருவருக்கு எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. ஆக ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சியை, சனி பயிற்சியை சொல்லுவேன். வயதிற்கேற்றார் போல தாங்க நடக்கும். ஆனால் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நன்றாக இருக்கும். கடன் தீரும், நோய் தீரும், அல்லல் தீரும், தொல்லை தீரும், எதிரிகள் ஒளிவார்கள். எல்லாமே 6ஆம் இடத்து தன்மைகள்ங்க. ஆனால் மனுஷனுக்கு தேவையில்லாத 3 விஷயமா ஜோசியம் சொல்லுதுங்க. கடன் தேவையில்லை, நோய் தேவையில்லை, எதிரி தேவையில்லை. இந்த 3 விஷயமும் பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இருந்தாலே நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஜோதிடம் சொல்லுதுங்க. இந்த 3ம் ஒரு 2 வருஷத்துக்குள்ள நிரந்தரமா விலகக்கூடிய அமைப்போல் இருக்கும். அதுக்காக சும்மா வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு இருந்தா 10 லட்சம் ரூபாய் கடன் போயிடுங்களா? உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதிர்ஷ்டம் இல்லைன்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வேலை நிரந்தரமாகும், நல்ல வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும். என்ன முயற்சியில் இருக்கிறீங்களோ அது கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கலாம், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். வியாபாரம் செய்யலாமா? செய்யலாம். எல்லா நிலைமைகள்லையும் பெரும்பாலான கிரகங்கள் பிறந்த ஜாதக அமைப்புப்படி நெகட்டிவா கொஞ்சம் இருந்தாலும் கூட பெரிய நஷ்டங்கள், கஷ்டங்கள்லாம் வராதுங்க. அந்த அளவிற்கு கிரகங்கள் பெரும்பாலும் ஒரு 6 கிரகங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை துளாராசிக்காரங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கங்க. இளைஞர்களுக்கு எல்லாம் நடக்கும். காதல் கைகூடும், கல்யாணத்தில் போய் முடியும், அம்மா அப்பாவை நல்ல விதமாக கவனிக்க முடியும், அம்மா அப்பா சொத்துக்களை அனுபவிக்க முடியும், அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை உறவுகள், சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும். எல்லா நிலைகள்லையும் எது லட்சியம்னு வச்சிருக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை ஒரு 2 வருஷத்துக்குள்ள நிறைவேற்ற முடியும். படிப்பு, உயர் படிப்பு படிக்க முடியும். கல்வி மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா நிலைமைகள்லையும் யார் ஒரு ஐடியல், ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க இல்லையா? இதை செய்யணும், இவர் கிடைக்கணும், இதை சாதிக்கணும், ஒரு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கணும், டிவியில் சான்ஸ் கிடைக்கணும், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டே ரீல்ஸ் போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் முடியுங்க. என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படி போட்டாலும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பேர் வருங்க, புகழ் வருங்க, நல்ல கலைகள் வருங்க. எல்லாவற்றையும் வயதிற்கு ஏற்றாற் போல அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு அமையும், வாகனம் அமையும். எல்லா நிலைமைகளையும் கடந்த காலங்களில் சோதனைகள், மதிப்பு மரியாதை ஏறும். இது வரைக்கும் மரியாதை, மான மரியாதை தான் ஒன்றுமே இல்லைங்க. அது கூட இல்லைங்க, எல்லாம் போச்சுங்கன்ற மாதிரி இருந்தாங்க. எல்லாம் போச்சு என்கின்ற நிலைமையிலிருந்து எல்லாம் வந்து விட்டது, எல்லாம் இருக்கிறது, நான் நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்கின்ற அமைப்பு ஒரு 2.5 வருஷத்துல 90% அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் மிக நிறைவாக ஒரு 10 பேர் எதுலையும் விதிவிலக்கு தாங்க. இவ்வளவு நல்ல நேரத்திலையும் 6-8 அதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடந்தா ஒரு 10 பேரை புழிஞ்சு எடுத்துரும். ஆக பெரும்பாலான விஷயங்கள், கோச்சார விஷயங்கள் ஒரு 90% பேருக்கு நிச்சயமாக பொருந்தும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக, விஞ்ஞான அறிவியல் ரீதியாக கிரகங்கள் சாதகமான தன்மைகளில் இருப்பதால் ஜமாயிங்க, எதையும் செய்யுங்க.
தொழில் ஆரம்பிங்க, வியாபாரம் ஆரம்பிங்க, யாரையும் எதையும் பணம் வரக்கூடிய, புகழ் வரக்கூடிய, நிம்மதி வரக்கூடிய, குடும்பம் அமையக்கூடிய நல்ல சனி பயிற்சிங்க இந்த சனி பயிற்சி. விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இப்போ 5ஆம் இடத்து சனியாக சனி பகவான் மாறுறார். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, 5ஆம் இடம் உங்களுடைய குருவோட வீடு. 5ஆம் இடத்துல பொதுவாகவே இந்த 2.5 வருஷமும் பெரிய சோதனைகள், இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, பெரிய சோதனைகள்லாம் யாருக்குமே இருக்காதுங்க. ஏன்னா குருவின் வீட்டில் சாந்த சனியாக இருப்பார். கும்ப வீட்டிலும் மகர வீட்டிலும் குடிகார சனியாக இருக்கக்கூடிய, அதாவது குடிகாரன் என்ன செய்வான்றத கெஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய இந்த சனி சாந்த வீடு, கோவில் வீடு, ஞான வீடு, ஆன்மீக வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இதுக்கு மீனத்திற்கு வந்த உடனே அவருடைய குணங்களை கொஞ்சம் மாத்திக்க வருங்க. இந்த சனி பயிற்சி மீனத்துல தான் நடக்குது, 5ஆம் இடத்துல நடக்குது. என்ன, எந்த இடத்தையும் இருக்கிற இடத்துல பாதிப்புகளை தரக்கூடியவர் தான் சனி. ஆக இந்த அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளால ஏதேனும் ஒரு பிரிவுகள் இருக்கும், சுப பிரிவா தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 2015, 16, 17 நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க நினைச்சு பாருங்க. அழுகாட்சியா இருந்ததுல, ஒரே சோகம், எங்க பார்த்தாலும் கண்ணீர் 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 இருந்ததா. 2015, 16, 17 உங்களுக்கு ஜென்மச்சனி, அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்திலேயே சனி போய் கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் தாங்க நீங்க நல்லா இல்லை. 18 வரைக்கும் கூட நீங்க நல்லா இல்லை. அதெல்லாம் இனிமேல் ஒரு 30 வருஷத்துக்கு திரும்பி வராது. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளை பற்றிய கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகளை பற்றின கவலைன்னா என்னங்க, பிள்ளைய பிரிஞ்சு போக போறீங்க, கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளைய கொடுத்து தானே ஆகணும். இப்போ 20 வயசு 25 வயசு வரைக்கும் வளர்த்துட்டோம். வளர்த்த பிள்ளையை எவன் கையிலேயே ஒரு கையில் கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு கஷ்டம்தான். இவ்வளோ நாள் வளர்த்த பிள்ளையை நான் பிரிஞ்சு போகிறேன்ட்டு. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், ஆனால் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிவார்கள். ஒரு வேலை விஷயமா பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வெளிமாநிலத்துக்கு போகிறேன்னு பிடிச்சிக்கிட்டு நிற்கும். நான் போய் இந்த 2 வருஷம் போய் படிச்சுட்டு வரேன்னு நிற்கும். கண்ணுக்கு கண்ணா இப்போ பெற்றுக்கிறதே 2 தான் பெற்றுக்கிறோம், இல்லை 1 தான் பெற்றுக்கிறோம். அதையும் பிரியணுமான்ற மாதிரி அந்த 5ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திரர்களால் ஏதேனும் மனக்கவலைகள். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேற மாதிரி நடக்கும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை லவ் பண்ணும். இன்னொன்று தெரியுங்களா, நாங்கள்லாம் பிறக்கும்போது செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க. செல்ஃபோன், இந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சென்னைக்கு வந்து தான் நான் மெட்ரோ ரயிலையே பார்த்தேன். அது வேறு, நான் ஒரு பட்டி காட்டாங்க, நான் சுத்தமான பட்டி காட்டான். நவீன வசதிகளை நான் பார்த்ததே 14 வயதிற்கு பிறகு, நான் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் நவீன வசதிகள், ட்ரெயினுங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் அப்படி இல்லை. ஒரு தலைமுறையை விட இன்னொரு தலைமுறை வசதியாகவே நன்கு பிறக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி இந்த கையில் செல்ஃபோனு, இந்த கையில் வந்து சாம்சங் செல்ஃபோனு, இந்த கையில் ஐபேடு, இது 2 தாங்க அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே ஒரு குழந்தை கையில் வச்சுக்கிட்டே பிறகுதுங்க. ஆக இந்த மாதிரியான நவீன அமைப்புகளில் வந்து குழந்தைகளுடைய மனம் தடுமாறுவதை விருச்சிக ராசிக்கார பெற்றோர்கள் பார்ப்பீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எப்போவே ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்கான், படிப்பில் கவனம் போயிடுச்சு, வேலை பார்க்க மாட்டேன்றான். ஆன்லைன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஆன்லைன் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய அளவில் பிள்ளைங்க வந்து எதனா டிஸ்டர்ப் ஆகும், லவ் பண்ணும், படிக்க அனுப்பிச்சா அதை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிள்ளைங்களை சொல்கிறேன், இதெல்லாம் பெற்றவர்களுக்காக சொல்கிறேன். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வயதுக்காரர்களுக்கு குழந்தைகளால் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனையை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். படிக்க போன பிள்ளை படிக்க மாட்டேங்குது, லவ் பண்ணுது, இது தேவையா? ஆனால் ஒன்று நம்ம வசதியாக மறந்துடுவோங்க. நம்ம என்னமோ வானத்திலேருந்து வந்து குதிச்சு விழுந்த மாதிரியும் 15, 16, 17, 18 வயசில் நம்ம தப்பே பண்ணாமல் ரொம்ப யோக்கியமாக அப்பா அம்மா சொன்னதை கேட்ட மாதிரியும் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம அந்த பருவத்தில் எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து கொண்டு ஒரு மாதிரியாக அதை லாபகமாக அந்த விஷயங்களை கையாண்டா பிள்ளைங்களால பெரிய சோதனைகள் இருக்காது. இருந்தாலும் பிள்ளைகளால் தலைவலி, வேதனை, பிரிவு, ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள். ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா இன்னொரு காலேஜில் போய் படிக்க போறேன்ட்டு இந்த காலேஜில் போய் கேட்டால் ஃபீஸை திருப்பி கொடுக்க முடியாது, பிள்ளைய கொண்டு சரியானுவான். அவன் இங்கே போகவே மாட்டேன்னுவான். 1 லட்சம் இங்கே ஃபீஸை கட்டியிருப்பீங்க, இன்னொரு காலேஜில் போய் 2 லட்சம் கட்ட வேண்டியிருக்கும், இந்த 1 லட்சம் கோயிந்தா. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு அமைப்புல பிள்ளையால மன கஷ்டம் வந்தே தீரும். இது அவரவருடைய தசா புக்திகளுக்கு ஏற்றாற் போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நடக்குங்க. மற்றபடி அதிர்ஷ்ட குறைவுகள் கொஞ்சம் உண்டு. எண்ணங்களே கொஞ்சம் ஒரு மாதிரியாகும், கொஞ்சம் கவனம். இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகள் போன்ற இடங்கள்ல மனசை பறி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல. மனசை பறி கொடுக்கறத எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு தொடர்பு வந்து விடுவது. ஒரு பையனுக்கு லவ் வரும், ஒரு 40 வயசாக தொடர்பு வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்யாணம் ஆகாதவனுக்கு லவ் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகி 40 வயசானவளுக்கு தொடர்பு வரும்.
தொடர்புனா புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல தேவையற்ற விஷயங்கள்ல இழப்புகள் மன அமைப்புகளை கொடுக்கறது. ஒரு ரம்மி விளையாடுறது, ஆன்லைன்ல ஆப்ல கிப்ல அதுல காசு போச்சு இதுல காசு போச்சுன்ற மாதிரி இந்த 5ஆம் இடத்து சனி ஏதேனும் ஒரு நிலையில அதிர்ஷ்ட குறைவுகளை கொடுப்பார் என்பதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய சோதனைகள்லாம் வராது. இயல்பான குடும்ப அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கும். பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு 17-18 வயசு பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க குழந்தைகள் மேல கொஞ்சம் அன்பா அக்கறையா இருங்க. பொதுவாக நம்முடைய குழந்தைகள் பெற்றோர்களிடம் அன்பு கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தை வைத்துத்தான் மற்றவர்களிடம் கவனத்தை திசை மாற்றுகிறார்கள் என்பது ஒரு நிறைய கணிப்புகள் சொல்லுகிறது. இதை கவனமா வச்சுக்கிட்டாலே போறோம். 2 பேரும் வேலைக்கு போறோம், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போறோம். பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு எந்த நேரம்னா என்ன வேலை, எந்த நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுல தான் 5ஆம் இடத்து சனி தன்னுடைய இந்த அமைப்புகளை பார்த்து இது பண்ணுவாரு. மற்றபடி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வரும். தெய்வ திருப்பணிகள் செய்வீர்கள். கோவில் யாத்திரைகள் போக முடியும். புனித யாத்திரை போக முடியும். காசி கங்கா போன்ற அமைப்புகள் போக முடியும். 108 திவ்ய தரிசனம், இதெல்லாம் 60 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவனுக்கு சொல்றேன். எப்பவுமே ராசிபலன் என்பது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய ஒன்றுதான். மற்றபடி பெரிய அளவுல இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயசுக்காரருக்கு வேற மாதிரி நடக்கும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாம மனம் சார்ந்த விஷயங்கள்ல, எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை முடக்கி போடக்கூடிய சில பல விஷயங்கள்ல வருத்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை தான் சனி செய்வாருங்க. அதே நேரத்தில் முதல் 6 மாசம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தாங்க இருக்கும். செவ்வாய் 8ல போய் இருக்கிறார், அடுத்து நீச்சமாக போகிறார். ஜூன் மாசம் வரைக்குமே சனிப்பெயர்ச்சி நடந்த ஒரு 3 மாசம் வரைக்கும் தலைவலி இருக்கும். ஏன்னா ராசிநாதன் பலவீனத்தை அடைகிறார். ஆயினும் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஒரு பாதுகாப்பு கவசம் போல எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. பெரிய சோதனைகள் வராதுங்க. ஒரு 70 மார்க் கொடுப்பேன். கொஞ்சம் வேதனைகள் தான் இருக்கும். எண்ணங்கள் கொஞ்சம் மலைவாயும் சில விதமான அமைப்புகளுக்கு ஏற்படும். கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுமே தவிர காசு பணம் விஷயத்திலேயோ, அந்தஸ்து கௌரவம் விஷயத்திலேயோ, வேலை விஷயத்திலேயோ எதுலேயுமே பெரிய தொல்லைகளை குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்து சனி கண்டிப்பாக கொடுக்காது, கெடுக்காது. தைரியமா நல்லா இருக்கலாம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சோதனைகள் இருக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துக்கு போவார். இந்த அர்த்தாஷ்டம சனினாலே படிக்க முடியாது. பேப்பரை படிச்சிங்கன்னா பயமுறுத்துவாங்க. வீடியோவை பார்த்தாலே ஏன்டா இந்த வீடியோவை பார்த்தோம்னு இருக்கும். அப்படித்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். எல்லாம் போச்சு. 100 வருஷங்களுக்கு அப்புறம் கஷ்டப்பட போகிறேன். 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படித்தான் வருது. அப்படிலாம் 4ஆம் இடத்து சனி எதுவும் செஞ்சிடாதுங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் தனுசு ராசி கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தான் அவர் உட்கார்றார். இதே 4ஆம் இடத்து சனியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த வீட்டில் இருந்து கொடுத்த பிரச்சனைகளை அவர் 4ஆம் இடத்து சனி அங்கே கொடுக்க மாட்டாருங்க. உண்மையிலேயே அப்படி ஒன்று 3ஆம் இடத்துலையும் அவர் ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு அள்ளி கொடுத்தல. 7 சனியில் கெடுத்தார். 2017, 18, 19, 20 அவர் 4 வருஷம் பிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த கொடுத்ததுல திருப்பியும் கொடுத்துட்டு போகலை. 3ஆம் இடத்துலையும் அவர் நல்லது செய்யலை. 4ஆம் இடத்துல அவர் கெடுக்க மாட்டார் என்பது தான் உண்மை. 4ஆம் பாவகத்தில் என்ன நடக்கும்? வயதான அம்மாவை கொண்டவர்கள், தாயார் விஷயம், அம்மா கருத்துக்கு மாறாக நடக்கக்கூடிய அமைப்பு, அம்மாவை பிரியக்கூடிய அமைப்பு, அம்மாவை இழக்கக்கூடிய அமைப்பு, இதை வயதிற்கேற்றாற் போல அந்த 4ஆம் இடத்தை தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல பொருத்தி கொள்ள வேண்டும். பெரிய சோதனைகள் இருக்காது. நிச்சயமாக 60 மார்க் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா சனியின் பார்வைக்கும் கொஞ்சம் பலன் தான். 6ஆம் இடத்துல கடன். இப்ப ஏற்கனவே 8 மாசமா நீங்க நல்லா இல்லையே. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் கடந்த 8 மாதங்களாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கடனோ நோயோ எதிர்ப்போ ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இருந்தே தீருது வயசுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் படிப்படியா நீர்த்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாயை பிரிய போகிறீர்கள். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற பயணங்கள் நன்றாக இருக்கும். தொழில் அமைப்புகளில் கூட 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் கூட குருவின் வீட்டிலிருந்து பார்க்கிற தனாதிபதியாக இருந்து பார்ப்பதால் அவர் தானே காசை கொடுக்கணும். 2ஆம் வீட்டுக்கு அவர் தானே அதிபதி. 10ஆம் வீட்டை பார்க்கின்ற அமைப்பினால காசு பணங்கள்லாம் தொழில் ரீதியாக வரும். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு மாதிரியான அலைச்சல். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடியாது. வண்டியிலே, கார்லேயே, பைக்கிலேயே வச்சிருப்பீங்க. சாப்பாடு எடுத்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் உண்மையான உழைப்பை கொடுக்க வேண்டிய தன்மைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். பெரிய அளவில் அர்த்தாஷ்டம சனியில் சோதனைகள் வராது. சரி, இவ்வளவும் கரெக்ட். ஏதாவது பிரச்சனை வருமா? வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகன அமைப்புகளில் நிறைய விரயங்கள் வரும். வீடு கட்டுறதுல என்ன பிரச்சனை வரும்? பில்டர்கிட்ட காசை கொடுத்துருவீங்க, அவன் வீட்டை கொடுக்க மாட்டான். கட்டுறேன்ட்டு இந்த 2.5 வருஷமும் உங்களை போட்டு இழுத்துக்கிட்டு 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பார். ஆக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, நல்ல கான்ட்ராக்டரை வைங்க, நல்ல கொத்தனாரை வைங்க. திருட்டு போகும் எல்லாம்.
நம்பி யாரையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த இடங்கள்ல காசு பணத்தை அவர் பறிப்பார். வீடு கட்டுவது இன்றைக்கு தேவை, அத்தியாவசியமாக போயிடுச்சு. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன வீடாவது நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரியான வீடு கட்டக்கூடிய கனவு அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் விரைய சோதனைகளை அவர் செய்வார். வாகன விஷயங்களில் அதீதமான செலவுகளை வைப்பார். பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கலாம்னா முடியவே முடியாது. புது வண்டி டேமேஜாக இருக்கும், புது வண்டி செலவு வைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள், அம்மாவோட கருத்து வேற்றுமைகள், சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய இதுகள், யாரையும் நம்பி வீடு விஷயத்தை விட்டுறாதீங்க. சிறிய, அதாவது ஒரு வீட்டுக்கு மாறுறோம், லீஸுக்கு மாறுறோம்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் குடுத்தனக்காரருக்கு சண்டை, அல்லது நான் வாடகைக்கு விட்டுருக்கிறேன், அவன் காலி பண்ண மாட்டேன்றான். இந்த மாதிரியான வீடு வாகன விஷயங்கள் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையும். 15 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே கவனங்கள் கொஞ்சம் நெட்டு இப்படி போகும். கல்வியில் கொஞ்சம் கவனங்கள் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக அமைப்புகளில் கொஞ்சம் கோளாறுகள் வரும். சுக அமைப்புகளில் செலவுகள்னா, நீங்கள் என்னென்ன பழக்க வழக்கத்துக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க? 1000 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு 700 ரூபா பழக்க வழக்கங்களுக்கு செலவு பண்ணி, இல்லை 1000 ரூபாயும் செலவு பண்ணிட்டு வீட்டில் ஓசிச்சோறு சாப்பிட சொல்லும். தினக்கூலிக்காரர்களுக்கு சொல்கிறேன், ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய மனதிற்காக செலவுகள் வைக்கக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக மற்றவர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள பொருளாதார அமைப்புகளில் ஏதேனும் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு, தொழிலில் வேலைக்காரர்கள் திருடக்கூடிய அமைப்புகள் இப்போ தான் வரும். வியாபார பெருமக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தை சனி பார்த்தாலே, சனி என்பவன் வேலைக்காரன், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த சனி என்பது வேலைக்காரர்களை நம்பி, உடையவன் இல்லா இருக்கை பால் என்பது நம்முடைய மூத்தவர்கள் சொன்ன ஒரு பழமொழி. இந்த பழமொழியில வேலைக்காரர்கள் யாராவது நம்பி கொடுத்துட்டு போற அமைப்புல உங்களை கண்டிப்பா மொங்காம் போடுவாங்க. வீட்டில் இருக்கிற வேலைக்காரரும் சரி, கடையில் இருக்கிற வேலைக்காரரும் சரி, ஏதேனும் ஒரு விதத்துல உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள். ஆகவே இது ஒரு கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துல அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தினால உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் மூலமாக சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக உண்டு. யாரையும் நம்பாதீங்க. நீங்களே உட்காந்து, நீங்களே பார்த்து, நீங்களே கணக்கு வழக்கு ஒருத்தட்ட அப்படி கொடுத்து விட்டேன், அப்படி கொடுத்து விட்டேன், இப்படி கொடுத்து விட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. நகருகின்ற, இயங்குகின்ற விஷயங்கள்ல சில பல சோதனைகளை அவர் கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தெரியாதவர்களுக்கு கடல் கடந்து பொருட்களை அனுப்பும்போது ஷூரிட்டி இல்லாம கையில பணம் வாங்காம எதையும் செய்யாதீங்க. யாரையும் நம்பி லேவாதேவி பண்ண வேண்டிய அமைப்புகள் இல்லை. மற்றபடி பெரிய சோகங்கள்லாம் வராதுங்க. திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், நல்ல திருமணமே நடக்கும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், 2வது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இப்படி ஆகி போச்சுங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. செகண்ட் மேரேஜ் நல்ல விதமாக இருக்கும். சொந்த வாழ்க்கை அமைப்புகளில், சொந்த உறவுகளில், அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அம்மாவை தவிர்த்து மற்ற உறவுகள் எல்லாவற்றிலுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அர்த்தமுள்ள பணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சனியாகவே அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனி. மகர ராசிக்காரர்கள் இன்னொரு கொடுத்து வச்சவங்க. மகரம் சிகரத்தில் ஏறும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு 5 வருஷமா அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துட்டார். உண்மையிலே 7.5 சனி 7 வருஷம்னாலும் கூட 2020, 21, 22, 2022 திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்கு பின்னாடி போங்க. 2 வருஷம் ஆச்சு, நல்லா தானே இருக்கிறீங்க. 2022 எப்படி எங்க பார்த்தாலும் உதய் எப்படியெல்லாம் கிடைத்தது, திருவோணம் நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் என்பதை பார்த்துவிட்டு அப்படி சொல்ல போனீங்கன்னா சனிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஒரு மிகப்பெரிய விடியலாக, விடுதலையாக, வேதனை தீரலாக இந்த 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த அமைப்புல மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முற்றிலுமா விலகுதுங்க. 3ஆம் இடத்துல வரப்போறார். பெரிய கோடிக்கணக்கிலலாம் தூக்கி கொடுத்துட வேண்டாங்க. உழைப்பதற்கான அமைப்புகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உழைப்பு உங்களுக்கே ஒற்ற மாதிரி கொடுப்பார். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வைப்பார். நீங்க செய்யற முயற்சிகளை பலிக்க வைப்பார். கடந்த 7.5 வருஷத்துல, குறிப்பாக 2020 21, 22, 23, 24 கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தான், 23 வரைக்குமே பெரிய கஷ்டங்களை அனுபவித்து, பணம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, வேலை எப்படி செய்யறது, தொழிலை எப்படி நஷ்டமாக்குறது, காசை எப்படி செலவு பண்றது, காசை எப்படி ஏமாறுறது, இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கல்ல. இந்த கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை, நெகட்டிவாக கற்றுக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் பாசிட்டிவாக மாற்றுவது எப்படி என்பதை சனி கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல டைமுங்க. அது அருமையான டைம். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். ஐயா பரவாயில்லை, 3ல் அவர் கொடுக்கறதுல ராகு கொஞ்சம் பறிப்பார், அவ்வளவுதான். 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 80 ரூபா கிடைக்கும். நமக்கு 80 ரூபா போதுங்க, நம்ம 30 ரூபா வச்சே குடும்பம் நடத்திடுவோம். 80 ரூபா இருந்தால் நமக்கு டபுள். ஆக
நல்ல வருமானம் வரப்போகிறது, வேலை ஸ்திரமாக போகிறது, தொழில் அமைய போகிறது, அமைந்த தொழில் நன்றாக இருக்க போகிறது, வியாபாரத்தில் போட்டியாளர்கள் ஒழிய போறாங்க, விவசாயம் கை கொடுக்க போகிறது, கனவு நனவாக போகிறது. இந்த தொழில் தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும், இவரைத்தான் கல்யாணம் பண்ணணும், இவர்கிட்டத்தான் போகணும், இவரைத்தான் பார்க்கணும், இவரை போல ஆக வேண்டும், அரசாங்கத்தை இயக்கணும், இதாகணும், அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும், எல்லாம் மகராசிக்காரங்க ஆக போறீங்க. உண்மையிலேயே ஒரு பொது வாழ்க்கை அமைப்புள்ள ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட கடந்த 2020-21ஆம் ஆண்டு தட்டி போன அத்தனை அமைப்புகளையும் இப்போது கையில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நல்ல காலகட்டங்க. 7.5 சனி முடிஞ்சாலே கொஞ்சம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஆக எல்லாத்துலேயும் செட்டில் ஆவீங்க. எதுலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்ததோ, அதாவது வீட்டு கடன் விஷயம், வாகன கடன் விஷயம், கடன் விஷயம், அல்லது முதலாளி இப்படி பெரிய லொல்லு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, மேனேஜர்னு ஒரு முட்டா பைய நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், நான் தான் ஆஃபீஸையே தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அந்த முட்டா பைய பேர் வாங்கிட்டு போகிறான், நான் உழைக்கிறேன்றது யாருக்குமே தெரியல, இந்த மாதிரி அலுவலக பணியில் கடுமையான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் போன்ற அத்தனை நிலைகளிலும் இருந்தவர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக மகரத்துக்கு சுருக்கமாக தாங்க சொல்லுவேன், எதுவுமே தேவையில்லை, எல்லாம் நடக்கும். அப்படியும் நான் இப்போ ஏற்கனவே சில ராசிகளுக்கு சொன்ன மாதிரி ஒரு 90% மகர ராசிக்காரர்கள் நல்லா இருப்பீங்க. ஒரு 10%க்கு இந்த 7.5 சனியும் தாண்டி அதனால் 6-8 தசாபக்தி அமைப்புகள் மாட்டிக்கிச்சுன்னு வைங்க. பாபத்துவமான 6-8 தசாபக்திகள் அமைப்பவர்களுக்கு கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்துடாதுங்க. இவ்வளவு பலன் நடக்கலைன்னா கூட சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது, அந்தஸ்து கௌரவம் குறைவுபடாது. ஏற்கனவே வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போய் பேரை கெடுத்துட்டவங்களுக்கு திருப்ப இந்த ஆள்கிட்ட போனால் காசு போனால் கொடுக்கவே மாட்டார், அந்த ஆள் வேஸ்ட்டு அப்படின்லாம் பேர் எடுத்தவங்கெல்லாம் பரவாயில்லைங்க, இப்போல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டே காசு கொடுக்குறாங்க, அவர்கிட்ட ஏதோ மாறி இருக்குது, இவரை மறுபடியும் நம்பலாம், இவர்கிட்ட மறுபடியும் காசு வேணாம் கொடுக்கலாம், லேவாதேவி வச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை மகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல எந்த வயதுக்காரராக இருந்தாலும் ஒரு ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் போது 60 வயசுக்கு மேலே அதாங்க நல்ல ஹெல்த் இருக்கும். ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஒரு 60-70 வயசுக்கார மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமாக மனசு உற்சாகமாக இருந்தாலே உடல் அதை காட்டி கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும், நிம்மதி இருக்கும், மனசு நல்லா இருக்கும், பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல செய்தி வரும், வெளிநாடு போக முடியும், வெளி மாநிலம் போக முடியும், தூரத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய செட்டில் ஆகக்கூடியவர்கள் அவர்களுடைய எண்ணம் பலிக்கும், பாஸ்போர்ட் விசா கிளியரன்ஸ் கிடைக்கும். எல்லா விதத்திலும் தூர இடத்துல ஒரு லட்சியம் என்ன வச்சிருக்கிறீங்களோ, வீடு வாங்கணும், மனைவியை நல்லா வச்சுக்கணும், கணவரை நல்லா வச்சுக்கணும், இப்படிப்பட்ட அமைப்புகள் செய்யணும், அப்படிப்பட்ட அமைப்புகள் செய்யணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உங்களுடைய நியாயமான அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நல்லதொரு சனிப்பயிற்சியாக மகராசிக்காரர்களுக்கு இந்த இது இருக்குங்க. அதுக்காக நல்லா தான் இருக்குது, நான் வீட்டுக்குள்ள கதவை பிடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தா எனக்கு 500 ரூபா கட்டுக்கட்டா அப்படியே ஜி கும்பா அல்லாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தங்க கட்டிகளாக போடும்னா போடாதுங்க. ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி. நான் யாரையும் பண்ண மாட்டேன், நான் என் வீட்டுக்குள்ள போரையை போத்திட்டு தூங்குவேன், எங்கள் அம்மாவோ அப்பாவோ சோறு போடணும், என் பொண்டாட்டியோ புருஷனோ சோறு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் ஜோதிடம் பலன் தராதுங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் 6-8 தசாபக்தி அமைப்புகள் வந்துருதுன்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல நான் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆன்மீகத்தில் பக்தன் 10 அடி எடுத்து வைத்தால் பரமன் 100 அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பார்னு அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை 10% செய்தாலே மிக அற்புதமாக முழுமையாக அத்தனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இப்போதைய சனிப்பெயர்ச்சி மகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே ஒரு 2.5 வருஷம் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள், சிறிது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட முடிவில் எதுவும் போய்விடவில்லை, நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருப்பேன் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நல்ல சனி பெயர்ச்சிங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த சனி பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். கும்பராசிக்காரங்களுக்கு நான் ஒரு 80 மார்க் கொடுப்பேன். ஜன்ம சனி விலகப்போகுது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்ட நட்சத்திரம், கடைசி வரைக்கும் லைவ்ல நிற்கிறவங்க 90% பேர் கும்பமாக தான் இருப்பீங்க. ஏன்னா வாங்கின உதை கொஞ்சம் நஞ்ச உதை இல்லை, அவ்வளோ உதை. ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரர்கள் கூட அப்படியே அழுத கண்ணீரும் அப்படியே பாத்திரத்தில் கண்ணீரை பிடிக்க வேண்டிய அளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒரு அமைப்பை ஜன்மச்சனி கொடுத்துருச்சு அப்படிங்கிறதாங்க உண்மை. மிகப்பெரிய அளவில் ஜன்மச்சனி உங்களை போட்டு படாத பாடுபடுத்தி விட்டது என்பது தான் உண்மை. அதுவும் போன வருஷம் ஃபுல்லாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க துண்டை காணும் துணியை காணாமல் ஓடிக்கிட்டு இருந்த வருஷம். 90% கும்பராசிக்காரர்களை படாத பாடுபடுத்தி விட்டது. 30 வயதுகள் ஒரு இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தண்டச்சோர்னு பேர் வாங்கினீங்க, ஒன்றும் செய்ய முடியல, மனசு இருளடைஞ்சு போச்சு, சோம்பல் வந்துருச்சு, இருட்டில் வேலை பார்க்க பிடித்தது, வேலையே பார்க்க பிடிக்கல, எல்லாவற்றிலும் ஒரு தடைகள் தாமதம், என்னை சுற்றி ஒரு மாதிரியான டார்க்
நெகட்டிவ் பரவுதேன்றத 2 வருஷம் கும்பராசிக்காரர்கள் அற்புதமாக அனுபவிச்சிங்க. ஜோசியத்தை உண்மையை நிரூபித்தவங்க கும்பராசிக்காரங்க தான். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் கும்பராசி தான் அதிக வியூஸ். அதுக்கப்புறம் கடகராசி. கும்பராசிக்காரங்க தான் அதிக வியூஸ் போகும். கும்பராசிக்காரன் தான் அதிகமாக இது போடுவான், கமெண்ட் போடுவான். அந்த அளவுக்கு இருந்த கும்பராசிக்கார சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே அப்படியே படிப்படியாக மாற்றங்கள், தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற அமைப்புகள், நம்மாலும் வாழ முடியும் என்கின்ற அமைப்பு, நமக்கும் நல்ல காலம் பிறக்கிறது என்கின்ற அத்தனை அமைப்புகளையும் பாசிட்டிவாக செய்யக்கூடிய நல்லதொரு சனிப்பேச்சுங்க இந்த சனிப்பேச்சு. ஐயா அப்படியே எல்லாம் நடந்துருமா? இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குன்றாங்களே, இன்னும் இப்போவே 7.5 சனி முடிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. 7.5 சனியிலே கஷ்டமான அமைப்புகள் நடுப்பகுதியில் வரக்கூடிய இந்த ஜென்மச்சனி தான். இந்த ஜென்மச்சனியில் உங்களுடைய நட்சத்திரத்தில் ஜோதிடத்தை நம்பாத ஒருவருக்கு கூட நான் சவாலாக சொல்வது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகம் வாய்விட்டு அழுத, கதறிய, மன அழுத்தத்தில் இருந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லப்படக்கூடிய பிறந்த நட்சத்திரத்தில் சனி போகும்போது தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போனார். அதுக்கு முன்னாடி சதய நட்சத்திரம். பாப்பா அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அல்லோல கல்லோலப்பட்டு போனீர்கள் என்பதுதான் உண்மை. அவங்க எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்க போதுங்க. பெரிய அளவில் சோதனைகள்லாம் நிச்சயமாக இருக்காதுங்க. எல்லா நிலைமைகளையும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். எது தொட்டது தொடங்கும், எதையும் செய்யலாம். நம்பிய இடத்துல, ஏமாந்த இடத்துலலாம் திரும்பி ரெக்கவர் ஆகும். காசு பணம் விட்ட இடங்கள்லாம் நல்ல விதையாக கிடைக்கும். மன அழுத்தத்தை காரணமானவர்கள், லவ் பிரேக் ஆனவங்களுக்கு அதே லெவல்லாம் வராது. புதுசாக பொண்டாட்டி புருஷன் வருவாங்க. எப்போவுமே ஜென்மச்சனியில் அறிமுகமான, ஜென்மச்சனியில் கைவிட்டு போன ஒரு அமைப்பு, உயிர் அமைப்புகள் திரும்ப கிடைக்காது. அம்மா அப்பா இழந்தவர்கள், அம்மா அப்பா பெரிய உயிரிழப்புகள்லாம் இருந்தது. சகோதரன் சகோதரி கடுமையான கும்பராசிக்காரர்கள் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. லைவில் பாருங்கள், வெறும் கும்பம் தான், ஒரே அழுகாட்சி தான். லைவில் வந்ததெல்லாம் பாதி கும்பம் பாதி கடகம், இப்படித்தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஆக எல்லாருக்கும் ஒரு நிம்மதி கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் ஒரு 2 வருஷம் நெகட்டிவ் தன்மைகளின் மூலமாக எப்படியெல்லாம் ஏமாறலாம், எப்படிலாம் மனுஷங்க ஏமாற்றுவாங்க, எப்படியெல்லாம் இழக்கலாம், எப்படியெல்லாம் கற்பை இழக்கலாம், எப்படியெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நெகட்டிவே வேண்டாம். அந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் படிப்படியாக நல்லா இருப்பீங்க. ஒரு மனுஷனை நம்புறதுக்கு இனிமேல் கை கொடுக்கும். ஒரு வெள்ளந்தியாக, வெள்ளைத்தன்மையோடு, அதாவது அந்த ஒரு இயல்பாக கும்பராசிக்காரங்க ரொம்ப உழைக்கிறவங்க. ஒரு மனசு கொஞ்சம் வெள்ளதான். டப்புன்னு அன்பு காட்டுனா ஏமாந்துடக்கூடியவங்க. இப்படி அன்பு காட்டி இழிச்சவத்தனமாக ஏமாத்திட்டமே, இதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமேன்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே கவலைப்படாதீங்க. ஒரு புதிய வாழ்க்கை வரப்போகிறது. வியாபாரம் நல்லா இருக்க போது, தொழில் நல்லா இருக்க போது, கல்வி நல்லா இருக்க போது, காலேஜ் முடிக்க முடியும், ஸ்கூலில் நல்ல பேர் எடுக்க முடியும், இழந்த ஒன்றை, உயிரிழப்புகளை தவிர மற்றவைகளை திரும்ப பெற முடியும், நற்பெயர் திரும்ப வரும், வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலையில் ஸ்டாண்டர்ட் கிடைக்கும், பிடிச்ச வேலை கிடைக்கும். எல்லாமே படிப்படியாக இந்த 2.5 வருஷமே 7.5 சனி இருந்தாலும் கூட ஜென்மச்சனி உங்களை மிக அதிக அளவில் படாதப்படுத்தி விட்டதால் எல்லாமே அப்படியே படிப்படியாக இருக்கும். வழக்குகளுக்கு போனவங்க திரும்ப சமரசமாவீங்க. திருமணம் தோல்வியுற்றுச்சு, பரவாயில்ல, இன்னொரு திருமணம் நல்லா நடக்கும், அல்லது ஏற்கனவே இருந்த திருமணமே காம்ப்ரமைஸ் ஆகும். இனிமேல் போன 2 மாதமாகவே நல்லா இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க. இப்போ கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஐபி ஒரு இதில் பேசினார். குருஜி நீங்கள் சொன்னது உண்மைதான், டிசம்பர்லேருந்தே நான் சில ஃபீல் எனக்கு கிடைச்சது, ஆனால் ஜனவரி பிப்ரவரியிலேருந்து இந்த 1.5 மாதம் நான் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுறேன்றது எனக்கே தெரிஞ்சு போச்சு. உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும்னார். அதுதான் உண்மையும் கூட. ஆக இளைய பருவத்தில் 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சோதனைகள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி அமையும். 90 மார்க் கொடுப்பேன். கும்பராசிலே ஒரு 10% நல்லா தான் இருந்தீங்க. போன 2.5 வருஷம் கஷ்டம்லாம் இல்லை. இதைத்தான் நான் விதி விலக்குன்னே சொல்லுவேன். கும்பராசிலையும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்க, சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கவே இல்லை. எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு உண்டு. துல்லியமாக கும்பராசியில் இவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னா சொல்லவே முடியாது. பிறந்த ஜாதக அமைப்பின்படி கும்பராசியில் 5-9 தசாப்தி அமைப்புகள் நடந்தவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் சொத்து சேர்க்கையெல்லாம் ஒரு 10% பேருக்கு நல்லா இருந்தது. அவங்க இன்னும் டபுளாக இருப்பீங்க. ஒரு கடந்த 2 வருஷத்தில் வீடு வாங்கினவங்க, வாகனம் வாங்கினவங்க, சொத்து சேர்ந்தவங்க, தொழில் நன்றாக இருந்தவர்கள், கொஞ்சம் கஷ்டப்பட்டங்க அவ்வளோதாங்க, ஆனால் எனக்கு வருமானம் இருந்ததுங்க, இந்த மாதிரியா இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் ரெட்டிப்பு வருமானங்கள்லாம் வரப்போகிறது. ஆகவே கும்பத்திற்கு சோதனைகள் முடிந்து விட்டன, சாதனைகள் ஆரம்பித்து விட்டன என்பதுதான் சொல்லப்போகிறது. 90 மார்க் கொடுக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி. நிறைவாக மீனராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றது? ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. ஏதாவது வேதை கீதை இருக்காங்களா ஐயா? அப்படிலாம் வேதை கீதையெல்லாம் இல்லைங்க. வேதை அமைப்புகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஜென்மச்சனி என்பது ஒரு நிலையில பயமுறுத்தக்கூடிய அமைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, பயமுறுத்தக்கூடிய அமைப்பு தான். ஜென்மச்சனி அமைப்புகள் ஏதேனும் ஒரு நிலையில
ஜென்மச்சனி நிலைமைகளில் சங்கடங்கள் வருமா? நிச்சயமாக சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாத சில நிலைகள் உண்டு. ஜென்மச்சனி தேவை. உண்மையிலே சொல்கிறேன், நானும் ஜென்மச்சனியை அனுபவிச்சவன் தான். 2 ஜென்மச்சனியை அனுபவிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்மச்சனி இல்லைன்னா, அதாவது கஷ்டம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இன்பம் என்கின்ற ஒன்று எப்படி இருக்கும் என்பதை நம்ம உணரவே முடியாது. ஜென்மச்சனி அமைப்புகளில் சில சங்கடங்கள் வரப்போகின்றன. அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே 1.5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. ராகு வேற அங்கே ஜென்மச்சனிக்கு பாதி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இளைய பருவத்தினரை சொல்கிறேன். நான் மீனராசிக்காரங்களுக்கு நான் 2ஆக பிரிப்பேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது, அவர்களுக்கு நல்லது நடக்கும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும். 50 வயசுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஐடியல்? பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இந்த மாதிரியான எதிர்கால ஆசைகள் அத்தனையும் மீனராசியில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக செயல்பட்டு 50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு சர்வ நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. அதே நேரத்தில் கீழே இருக்கிறவங்க 20 வயதுகளில் இப்போது தான் விவரம் தெரிஞ்ச வயசில் காலேஜ் அவுட்டு இப்போ தான் அப்படின்ற மாதிரி வேலை தேட வந்திருக்கிறவங்க, இப்போ தான் இருக்கிறவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை செய்து, காதல் போன்ற அமைப்புகளை செய்து, தேவையற்ற விஷயங்களை செய்து, தேவையற்ற கூடா நட்பை அறிமுகப்படுத்தி, பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்தி, அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம வச்சு, அண்ணன் தம்பி சொல் பேச்சு கேட்காம வச்சு, சொந்தக்காரங்க சொல் பேச்சு கேட்காம வச்சு, மாமன் மச்சான் கூட தொழில் பண்ண வச்சு, எங்கேயாவது ஒரு வேலையில் போய் சிக்கலை வச்சு, இப்படியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் சமூகம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கேற்ற அமைப்புகளை நெகட்டிவாக செய்யக்கூடிய தன்மை இந்த 7.5 சனி ஜென்மச்சனிக்கு உண்டுங்க. அந்த ஜென்மச்சனி இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. ஆகவே இளைய பருவத்தினர் அகலக்கால் வச்சிடாதீங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் சொல்றது பொருந்தாது. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். 50 வயதுகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள், ஒரு 45 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நிலையில பணத்தை பறிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இப்போதுதான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் உங்களுக்கு ஆசை வரும். ஆன்லைன் சூதாட்டம் பக்கம் போயிடாதீங்க. சம்பளம் மட்டும் போகாது, கிம்பளமும் சேர்த்து போய் பிஎஃப் கிஎஃப்னு எல்லாம் வச்சிருக்கிறீங்களா, அது எல்லாம் போயிடும், வேலையும் போயிடும். ஆன்லைன் ரம்மியெல்லாம் கிட்டத்திலே போயிடாதீங்க. சூதாட்டம் பக்கம் போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு 1-2 வருஷத்துக்கு இல்லவே இல்லை. புரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்தில் 5000, 10,000, 5 லட்சம், 10 லட்சம் கிடைக்கும். அப்புறம் பிச்சமா மொத்தமாக போயிடும். சூதாட்டம், நேர்மையற்ற விதங்கள், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளுக்கும் ஆசைப்படாமல் இயல்பாக, ஆனால் உண்மையிலேயே மீனராசிக்காரங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பீங்க, நேர்மையானவங்களா இருப்பீங்க. குருவின் வீடு இல்லையா அவங்க வீடு. அப்போ அடுத்தவருடைய பணத்திற்கு ஆசைப்படாத நீங்கள் குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. 7.5 சனி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு ஆசையை கொடுத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்குறது தான் 7.5 சனி அமைப்புங்களுங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. மச்சான் கூப்பிட்டாரு, மாமா கூப்பிட்டாரு, அவர்கிட்ட நான் சேர்ந்து தொழில் பண்ணுறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எல்லாவற்றிலும் ஒரு படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன ஒன்று, வெளிநாடு போகலாம். இங்கிருந்து அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு, குடும்பத்தாரை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கிறது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஹோம் சிக்கில் இருப்பீங்க. பொண்டாட்டியை பார்க்க முடியலையே, பிள்ளையை பார்க்க முடியலையே, புருஷனை பார்க்க முடியலையே, அம்மாவை பார்க்க முடியலையே, அம்மா அப்பா அப்பாவை பார்க்க முடியலையேன்னு ஹோம் சிக்கு வரும் இல்லையா. அது 7.5 சனியில் ஒரு பரிகாரமாக இருக்கும். 7.5 சனி நேரங்களில் வெளிநாடு போவது என்பது நல்லதை கொடுக்கக்கூடிய தன்மை. காசு பணத்தை கொடுத்து உறவுகளை பார்க்க முடியாமல் தன்னந்தனியாக ஒரு தீவில் உட்காந்துக்கிட்டு, தன்னந்தனியாக ஒரு மொழி தெரியாத நாட்டில் உட்காந்துக்கிட்டு, பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம அழுகிறத யாருக்கும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் காசு பணம் வரும். உள்ளூரில் இருந்தால் காசு பணம் வராது. வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு தான் தாராளமாக போகலாம். படிக்க போகிறவர்கள் போகலாம். தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு 7.5 சனி பெரிய நஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. ஆனால் படிப்பை முடிக்க முடியாது, வேலையை முடிக்க முடியாது, தொழில் அமைப்புகள் சங்கடங்களாக வரும். எதிலும் சிக்கல் வரும். எல்லாத்தையும் போட்டு 1க்கு 2 தடவை கீழே ஜான் ஏறி முழம் வலிக்கு, மறுபடியும் ஜான் ஏறி 2 முழம் வலிக்கு, இப்படி தாங்க போகும். அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஒரு 2.5 வருஷத்துக்கு மட்டும் இப்படி நடக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன நினைப்பீங்க. இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வருடம் போட்டு பிரட்டி எடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சரியில்லை. 2026 பிற்பகுதியிலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிக்கப்படுவீங்க. இது ஒரு நுணுக்கமான விஷயம் சொல்லிட்டேன். நட்சத்திர வாரியாகத்தான் சனி செயல்படும். இப்போ அவர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பாதம் அப்படிங்கிறது ஒரு 3-4 மாதங்கள் மட்டும்தான். அடுத்த பாதத்தில் அவர் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வந்துடுவார். ஆனால் அதை உணர்றதுக்கு நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஆக இந்த 8வது மாதத்திலிருந்து 2026 8வது 6வது மாதம் வரைக்குமே
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய, காதல் தோல்வி தரக்கூடிய, கணவன் மனைவி அமைப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தொழில் எந்த இடத்துல அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ, எந்த இடத்துல பிரச்சனைகளை செய்தா நீங்க துடிதுடித்து போவீர்களோ அந்த இடத்தை பாதிக்கக்கூடியவர் ஜென்மச்சனி. ஆக 2026 முற்பகுதி முழுக்க கடுமையான அமைப்புல 6வது மாதம் வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவீர்கள். அப்படியே 2020 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்குமே கடுமையான பாதிப்புகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்மச்சனி முடிஞ்சிருது. 2வது சனி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆகவே இளைஞர்கள் கவனமா இருங்க, காசு விஷயத்துல கவனமா இருங்க, உறவு விஷயத்துல கவனமா இருங்க. ஃப்ரெண்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காதீங்க. ஆனால் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த 2 வருஷத்துல கெட்ட பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படும். காதல் வரும், தோல்வியில் முடியும், எல்லாத்துலேயும் தடுமாறுவீங்க. ஆனால் தடுமாறினாலும் ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று உலகத்தை வாழ்க்கையை கற்றுக்குவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் வராது. ஆனால் இந்த ஜென்மச்சனி அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக தேவை என்பதுதான் ஜோதிட ரீதியான உண்மை. 2 ஜென்மச்சனிகளை அனுபவிச்ச நான் சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.